Yes. Hello, Pasangla. Good evening, good evening, good evening. Am I audible, da? Well, confirmation கொடுத்துறீங்களா? Am I audible? It's all good. Audio, video, voice எல்லாமே clear-ஆ இருக்கா? Confirm பண்ணிக்கிறீங்களா? Hello, Kribagaran. I am new to Xylem. Welcome to Xylem. நீங்க பண்ணது ஒரே விஷயம் சேனலை குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா Zoology, Biology-ல you'll get good marks. Okay? That I can assure. சரியா? Yes, நம்ம பசங்கலாம் இப்போ ஜாயின் பண்ணிடுவானுங்க. We are waiting for them. ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துருவானுங்கன்றானுங்க. இன்னைக்கு வரல பாருங்க. 6:01 ஆயிருச்சு. இன்னும் வரல. இருக்கு உங்களுக்கு. So this video is useful for us. Definitely it is useful for us. For you as well. Yes, hello. PPRS உங்க பேர் நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. கண்டிப்பாடா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு காலையில நேத்து சேர்த்து மொத்த பாட்னி ஜுவாலஜியோட கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் அது எக்ஸ்பிளனேஷன்ல வச்சு ஃபுல்லா தெளிவா முடிச்சிருக்கோம். பசங்க எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ நம்ம ஜுவாலஜியோட 2 மார்க்ஸ் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் ஃபுல்லா முடிக்க போறோம். நாளைக்கு பாட்னி ஓடுது. ஓகே, ஹலோ பிளேக் இஸ் ஆன் டைம். வெரி குட் பிளேக். கரெக்டா வந்துடா பிளேக். சூப்பர், வெரி குட். ஐ திங்க் many people have joined. Yes, Pradibha. Yes, got it. Okay da. Fine. எங்கடா ட்ரேக் எல்லாம் காணோம். எங்க உங்க கேங் நிறைய பேர் மிஸ்ஸிங் இப்போ. 6 மணினா சார் நாங்க ஒரு 6:30 தான் சார் வருவோம். நாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிறீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாம் முடியாத வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. சாப்பிட்ற தூங்குறது மட்டும்தான் ரெஸ்ட். அதுவும் 7 hours மேக்ஸிமம். அவ்வளோதான். அவ்வளோ தூங்கின போதும். வார ஃபுல்லாக படிக்கிறேன். ஓகே, ஸோ காலைல 1 மார்க்ஸ் முடிச்சு உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். எதுக்கு 2 மார்க்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன். இப்போ 2 மார்க்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 மார்க்ஸ் ஃபுல்லாக எங்க கூட சேர்ந்து படிச்சு ரிவிஷன் பண்ணி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஜுவாலஜியை குயிக்காக முடிக்க போகிறோம். ஓகேவா பசங்களா? ஆரம்பிப்போம்டா. ரெடியா இருக்கீங்களா? குயிக்காக ஒரு கமெண்ட் போடுங்க பார்ப்போம். ஆர் யூ கைஸ் ரெடி? நான் பேசுறது கேட்குதாடா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு கிரனேட் சிம்பிள் போட்டீங்கன்னா நான் கரெக்டாக ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, 8 மார்க்ஸ் கன்ஃபார்ம் எடுக்கிறோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெடி சார்? ரெடி. சூப்பர். ஷோபாஸ் ரெடி. ஹலோ தீபிகா வந்தாச்சு சொன்ன மாதிரி. வெரி குட். ஓகேடா. ஸோ பசங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, லேட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ். நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் டைம்ல நீங்கள் பங்க்சுவலாக இருக்கணும்டா. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெகுலராக லைவுக்கு வந்துருங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே, ஹலோ ஆர்த்திகா. ஹலோ, குட் ஈவினிங். ஓகே, எஸ், சூப்பர். ரெடி ஆயிடுச்சுடா. இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ங்கிற சாப்டரை ஃபுல்லாக தெளிவாக முடிச்சிடலாம். சரியா? ஓகே, அதுக்கான கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்ப கம்மியாக கேள்வி கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். நம்ம கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு மீதி அடுத்த சாப்டர் பார்த்துடலாம். ஓகே, ஃபைன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியும்டா. ஓகே, நீ என் கூட சேர்ந்து அப்படியே படித்தா மட்டும் போதும். ஓகே, ஆல்ரெடி தெரியிற கொஸ்டின் நீ என்ன பண்ணும், ஒன்றுல ரிவிஷன் மட்டும் பண்ணிடு. ஓகே, தெரிஞ்ச கொஸ்டின் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதா, தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ண முடிஞ்சா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ரிவிஷன் பண்ணிப்பாரு. சரியா? ஹலோ ஹேமவர்ஷினி. ஹலோ. ஹாய் அமுல்யஸ்ரீ. ஹாய். Okay, so first question, what is parthenogenesis? Give 2 examples from animals. What is parthenogenesis? Give 2 examples. இது complete repeat இருக்காங்கடா. Okay, sir, I have doubt previous year public questions paperல இருந்து ஒரு question கூட repeat ஆகல sir for another public, especially for biology subject. பிரதீபா அது அப்படி இல்லடா. நம்ம வந்து வெயிட்டேஜ்க்கான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. சரியா? அதாவது எக்ஸாக்ட் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. சிமிலர் டு தட் கொஸ்டின் ஆர் சிமிலர் டு த கான்செப்ட் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. அதை ஒர்க் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மேபி ரிப்பீட் ஆகலாம் கேட்டால் கண்டிப்பாக ஆகலாம். ரிப்பீட் ஆக நம்மளால அப்படியே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ இந்த ஓவியூல் டயக்ராம்லாம் நல்லாவே ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம ஸோ இட் இஸ் தேர். ஓகே, ஹலோ அமுல்யா. ஹலோ. யா, ஸோ பார்த்து 2021 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுவே 2 ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? ஆரம்பிப்போமா? எஸ்,
So development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. Parthenogenesis பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட், ரொம்ப ஈஸி கான்செப்ட். என்ன கான்செப்ட்? ஒரே விஷயம். அதாவது அந்த எக் வந்து ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணாம அப்படியே ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா டெவலப் ஆகிறத பார்த்தனோஜெனிசிஸ் சொல்றோம். Development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. It was first discovered by Charles Bonnet in 1745. Example, honeybees and aphids. Okay? Clear-ஆ? இந்த क्वेश्चन படிச்சீங்களா? படிச்சாச்சா? புரிஞ்சுதான் நான் கேட்கல. படிச்சாச்சான்னு கேட்கிறேன். Okay? Development of egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. Clear? புரிஞ்சுதா பசங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த கேள்வி கேட்டு எழுதிருவீங்களா? கண்டிப்பா எழுதிருவீங்களா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? எஸ். அடுத்து differentiate complete parthenogenesis from incomplete parthenogenesis. complete parthenogenesisக்கும் incomplete parthenogenesisக்கும் என்ன வித்தியாசம்? complete parthenogenesisக்கும் incomplete parthenogenesisக்கும் என்ன வித்தியாசம்? பாத்துருவோமாடா? ஈஸிடா, ஈஸி. நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்றேன் கேளுங்க. complete parthenogenesisனா parthenogenesis மட்டுமே நடக்கும். பார்த்தனோஜெனிசிஸ் மட்டுமே நடக்கும். அதாவது என்ன சார் பார்த்தனோஜெனிசிஸ் மட்டுமே நடக்கும்னா, இப்போ பாரு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, அந்த ஸ்பீஷிஸோட லைஃப் சைக்கிள்ல பார்த்தனோஜெனிசிஸ் மட்டுமே நடக்கும். இதுவே நீ இன்கம்ப்ளீட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீஷிஸோட லைஃப்ல ஒரு ஃபார்ம் பார்த்தனோஜெனிசிஸ் அண்டர்கோ பண்ணும், இன்னொரு ஃபார்ம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அப்ப அந்த ஒரே ஸ்பீஷிஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் ரன் ஆகுது, அதோட இன்னொரு ஃபார்ம்ல பார்த்தனோஜெனிசிஸும் ரன் ஆகுது. 2 மார்க் மட்டும். அதான் சொல்றேன் உங்களுக்கு, இன்ச்சா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு தர போறேன். எல்லாத்தையும் சேர்த்து கிளம்ஸே தர போறது இல்ல. 2 மார்க்ஸ் மட்டும் ஃபுல்லா கிளியர் கட்டா முடிக்க போறோம். ஓகே? சிஎஸ்க்கு லைவ் இல்ல தீபன் ஹரி. சாரி சிஎஸ், I don't teach CS. We don't have teachers who teach CS. Okay? We are focusing on biophysics chemistry because need based இல்ல, அதனால தான். சரியா? And max. Yes, that is more far enough. கண்டிப்பா. Okay, a few insects have no males and no sexual phase. Such organisms depend upon self reproduction. This is known as complete parthenogenesis. Okay, so சில இன்செக்ட்ஸ்க்கு மேல் என்றதும் இல்லை, ஃபீமேல் இருக்காங்க, செக்ஷுவல் ஃபேஸும் இல்லை. அப்ப மேலும் இல்ல, செக்ஷுவல் ஃபேஸ் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது ஃபீமேல்ங்கிறது என்ன பண்ணி ஆகணும்? அவங்களுக்குள்ள இருக்கிற எக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாதர்லெஸ் ஜெனரேஷனா க்ரோ பண்ணி ஆகணும். அது என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் சொல்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, incomplete. As I discussed, the life cycle of a few insects involves 2 generations. நீ honeybees எடுத்தீனா, நான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒன்னு செக்ஷுவல், இன்னொன்னு parthenogenesis. அப்ப in this type, the unfertilized egg produce males and the diploid eggs produce females. என்ன சொல்றீங்க சார்? honeybees எடுத்துக்கோ. honeybees எடுக்கும்போது drones எல்லாம் males, அவனுங்க எல்லாமே unfertilized eggல இருந்து parthenogenesis வழியா வராங்க. புரிஞ்சுதா? அப்ப யார் சார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? ஃபீமேல்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வழியா வராங்க. ஓகே கிளியர்? புரிஞ்சுதா? சாரி சார் லேட். ருத்ராம்பிகா டெய்லி மெசேஜ் போடுறீங்க. சரியா? டு நாட் பி லேட். ஓகே? நீங்க நாளைக்கு டாக்டர் வந்து ஒரு பொசிஷன் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 9 நிமிஷம் தான் நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. நான் 9 நிமிஷம் நான் பேசுவேன். சரியா? ஓகே? என்னோட ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 மினிட் லேட்டான ஸ்டூடெண்ட் வெளியே நிற்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், கொஞ்சம் க்ரூயலாகவும் இருப்பேன். ஓகே? அதாவது அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன், இல்லை அலோவ் பண்ண மாட்டேன். ஓகே? ஆனால் இங்கே ஆன்லைனில் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே? ஸோ மேக்ஸிமம் பங்க்சுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே? சரியா? நீ வந்து கிளாஸ்க்கு வந்து விளையாடுறியா பேசுனா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா நான் அவங்க படிக்க வச்சிருவேன். ஆனால் நீ வரவே இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை. ஸோ வர்றதை மட்டும் நான் கரெக்டாக பார்த்துருவேன். ஓகே? ஃபைன். ஸோ பாருங்க, இந்த அன்ஃபர்டிலைஸ் அந்த மாதிரி அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ்ல இருக்கக்கூடிய மேல்ஸ் என்ன சொல்லுவோம்? ட்ரோன்ஸ்னு சொல்லுவோம். அது அப்படியே அன்ஃபர்டிலைஸ்ட் எக்லேருந்து அப்படியே வருது. ஃபீமேல்ஸ் பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் குயின் பீஸும் ஃபர்டிலைஸ்ட் எக்லேருந்து வருது. சிம்பிள். புரிஞ்சுதா? இதுதான் என்ன சொல்லுவோம்? பார்ஷியல் ஆர் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ். புரிஞ்சுதா? சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கிளியர்லி, கேன் ரைட் இன் மை ஓன். டே அமுல்யா, நீங்க ஓன்ல எழுதுறது பிரச்சனை இல்ல. மேக் ஷூர் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா மார்க் வராது. ஓகே? ஸ்கூல் இருந்துச்சா? ஓகே ருத்ராமிங்க, பரவாயில்ல சொல்றேன்டா. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. சரியா? எஸ். ஹலோ கிரி விகாஷ்னி, ஹலோ. எஸ். இப்போ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ரெடியா இருக்கீங்களா guys? Are you ready? First question, what are the 3 layers of uterine wall? What are the 3 layers of uterine wall? பாத்துருவோமாடா? ரெடியா இருக்கீங்களா? யாருக்கா டவுட் இருக்கா? அப்பிஸ்ங்கிறது ஹனிபீடா. ஹனிபி. ஸ்கூல்ல லேட்டா தான் விட்டாங்க. ஓகேடா, ஃபைன், நோ ப்ராப்ளம். ரெடி?
இந்த கேள்வி ரெடி ஆயிட்டீங்களா? ஆர்டிஃபிஷியல் சேர்த்து முடிச்சு விட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் சேர்த்து முடிச்சு விட்டாங்க, ஒரு 5 மார்க் முடிஞ்சிடும் ஐயா. 5 மார்க் தனியாக கொண்டு போகணும். ஏன் தெரியுமா? 5 மார்க்குக்குன்னு ஒரு செஷன் ஒரு 5 மார்க், 100 5 மார்க் சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு 20 மார்க் இது. ஓகே, 100ல் 20 மார்க் விட முடியாதுல்ல, 20 மார்க் பிடிச்சிதான் நம்ம. சரியா, பார்த்துருவோமா? ஸோ இந்த யூட்ரைன் வாலுக்கான 3 லேயர்ஸ். எஸ், வெரி ஈஸி. பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம்ங்கிற 3 லேயர். ஓகே, யூட்ரஸ் சம்திங்ல கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம்ல, அந்த யூட்ரஸ்ல 3 லேயர்ஸ் இருக்கு. என்னது? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். பெரிங்கிறதே கவரிங் நடத்தணும், அப்போ கண்டிப்பா அவுட்டர்ல தான் இருக்கும். சரியா, மயோங்கிறது மசில் மிடில் இருக்கக்கூடியது. ஓகே, மயோமெட்ரியம் திக் மிடில் மஸ்குலர் லேயர் அண்ட் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் இடத்துல தான் கரெக்டாக அந்த குழந்தை அட்டாச் ஆகும். ஓகே, யூட்ரஸ் அட்டாச் ஆகிறது இந்த எண்டோமெட்ரியம், இன்னர் கிளாண்டுலர் லைனிங். புரிஞ்சுதா? ஓகே, ஆர்டர் கரெக்டாக போட்டுருங்கடா. ஓகே, ஆர்டர் தப்பா போட்டுறது. திஸ் இஸ் ஆர்டர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிருவீங்க. அடுத்த கொஸ்டின் 2024 கேட்ட ஹியூமன் ஓவம் டயக்ராம். ஹியூமன் ஓவம் டயக்ராம், இந்த ஓவமை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்கடா. ஓகே, இந்த ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல ஸ்பெர்ம் ஓவம் டயக்ராம்லாம் மோஸ்ட்டாக வந்துடும். புரியுதா? நான் வந்து இந்த கொஸ்டின் மட்டும் ஏன் ஆட் பண்ணிக்கேன்னா, டயக்ராம் சீரீஸ்ல நம்ம தனியாக எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, பரவாயில்ல, டயக்ராம் ஒன்று விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் டயக்ராம் சீரீஸ்ல தனியாக ஒரு டயக்ராம் செஷனே போட்டிருக்கேன் உங்களுக்காக. கண்டிப்பாக பிளேஸ் போய் பார்த்து டயக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லா பயாலஜி டயக்ராமும் ஒரே செஷனில் வச்சிருப்பேன். ஈஸியாக படிச்சு முடிச்சுக்கலாம். சரியா? ஹலோ. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸிடா. ஐ பிலீவ் யூ கைஸ் நோ திஸ் டயக்ராம். நோ, இட்ஸ் வெரி ஈஸி. கரெக்டா இல்லையா? நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். வெரி ஈஸி. பாருங்க, அவுட்டர் மோஸ்ட் வந்து கொரோனா ரேடியேட்டங்கிற செல்ஸ் இருக்கும், ஃபாலோடு பை ஜோனா பெல்சுடா, அப்புறம் வெட்டிலைன் மெம்பரேன், அப்புறம் நமக்கு தேவையான ஊப்ளாசம் வந்துடும், அதுக்குள்ள நியூக்ளியஸ், அதுக்கு அப்படியே இந்த பக்கம் ஜெர்மினல் வெசிக்கல். அவ்வளவுதான். இல்லை, நீங்க கண்டிப்பா வரைஞ்சு பார்க்கணும்டா. ஓகே, மேக் ஷூர் டிராயிங் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். மேக் ஷூர் டிராயிங். ஓகே. டியூட், ஹலோ, நீ எங்க இங்க? என்னடா உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ இவளா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபைன். எஸ், இந்த கொஸ்டின் முடிச்சாச்சா? ஓகே பசங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்துறோம். ஹவ் இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ்? பசங்களா, இதை தவிர நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது தவிர உனக்கு நான் வந்து ஒரு வீடியோ செக்ஷனில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் தனி பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வீடியோக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துருவேன். ரொம்ப ஹை வெயிட்டேஜ், கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது, அதாவது மிஸ்ஸே ஆகாது அந்த பிடிஎஃப்லேருந்து. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுத்துருவேன். சரியா, அது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகே, அனு சும்மா ஓட்டிட்டு இருந்தேன்டா. சரியா, டோன்ட் மைண்ட். ஓகே, ஸோ லாங் டே ஃப்ரெண்ட். ஓகே இல்லைடா, ஜென்ரலாக இந்த ஆன்லைனில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிப்பீங்களா நீங்களா? எனக்கு வந்து உங்களை பார்த்தா எப்படா ஃப்ரெண்டானுங்க அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டானுங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாங்களாம் ரியலில் போய் பார்த்து பேசி அவங்க கூட பழகி சாக்லேட்டுக்கு சண்டை போட்டு கேம் விளையாண்டு சண்டை போட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்களா அந்த யூடியூப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க அப்படிங்கிறது. ஓகே, இவனுங்க இந்த பெல்லாமிக்கிற ஒரு கேங் இருக்கும், ஒரு மொத்தம் ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க. அவங்களுக்குலாம் ஒரு கேங்கை சுற்றிட்டு இருப்பானுங்க. ஓகே, ஸோ பாலிஸ்பெர்மி நம்ம ஹியூமன்ஸ்ல எப்படி அவாய்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? எஸ். ஸோ பாருங்க, பாலிஸ்பெர்மிங்கிறது என்ன? ஒரு ஓவமுக்கு ஒரு ஸ்பெர்ம் கணக்கு நமக்கு செட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் அந்த ஓவமுக்குள்ள போய் அந்த ஓவமோட சைட்டோபிளாசம் வச்சு நமக்கு ஜைகோட்டை உருவாக்க முடியும். இப்போ இந்த ஒரு ஓவமுக்கு ஒரு 10-15 ஸ்பெர்ம் போய் நின்றுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த ஹியூமன் ஃபீமேலுக்கு அது தெரியும். அப்போ இந்த ஃபீமேல் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்பெர்ம் வந்த உடனே மீதி எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். அது பேர் தான் பாலிஸ்பெர்மி செக்னு சொல்லுவோம். ஓகே, அட பாவி, அனு உங்க ஆள் தானா? உங்க குரூப் தானா? அடா டே, நானும் பார்த்தே இல்லையே. ஓகே, ஸோ அப்போ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? கார்டிகல் கிரானுல்ஸ், குட்டி கிரானுல்ஸ் இருக்கும். இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம் ஃபார்ம் அ பேரியர் கால்ட் ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, நல்லா யோசி. இந்த ஓம் இருக்கு. ஓகே, இந்த ஓமுக்குள்ள தான் ஸ்பெர்ம் வரும். கரெக்டா இல்லையா? இந்த ஓம் ஒரு பெரிய ஓம் இருக்கு. இந்த ஓமுக்குள்ள தான் ஸ்பெர்ம் வந்து சண்டை போட்டு இப்படி வரும். வந்து இந்த உள்ள இது போன உடனே, உள்ள இந்த ஸ்பெர்ம் டிராவல் ஆன உடனே என்ன ஆகும் தெரியுமா? இதுக்குள்ள சில கார்டிகல் கிரானுல்ஸ் இருக்கும். இவனுங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்பெர்ம் வரும்போது they are not reachable. இதுதான் சொல்றாங்க the check for polyspermy. சரியா? பாருங்க, fertilization membrane around the ovum preventing further penetration of other sperm, thus polyspermy is prevented.
thus polyspermy is prevented. Okay, sir, now 5 minutes கழிச்சு வரேன் சார். ஏன்டா என்னாச்சுடா? Okay, அடுத்து what is inhibin status function? Another question, high weightageல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. What is inhibin status function? பாத்துருவோமா? பசங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நம்புறேன். புரியுதுன்னா தயவு செஞ்சு ஒரு கொஸ்டின் முடியும் போது புரியுது கிளியர் ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன்னா டவுட்டா இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா இது நமக்கு அடிச்சா வச்ச குறி சிக்கனும் ஐயோ அந்த மாதிரி கடைசி டைம் இது. இந்த இன்ஸ்டால இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுக்காங்க தான் பாடினேன் சரியா. இந்த மாதிரி கடைசி சுச்சுவேஷன் அடிச்சிடணும் நமக்கு சென்டம்னா சென்டம் எடுத்துடணும். அதுக்கு என்னனாலும் பண்ணும். ஓகே, ஸோ இன்ஹிபின் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் பார்ப்போமா? யா, ஸோ இன்ஹிபின்ங்கிறது என்னன்னா ஒரு ஹார்மோன் ஆக்சுவலி. ஓகே, இன்ஹிபின்ங்கிறது ஒரு ஹார்மோன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் செக்ரேட்டட் பை Sertoli cells. Secreted by Sertoli cells of the testes which are involved in the negative feedback control of sperm production. What do you mean by that, sir? என்ன மீன் பண்றீங்க? நீ நல்லா கவனி. என்னதான் sperm production நல்லதா இருந்தாலும் ஒரு கட்டத்துல sperm production ஒரு பிரச்சனை ஆகலாம். If it is crossing its limit. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. கரெக்டாக அதே மாதிரி இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த அளவு தான் ப்ரொடியூஸ் ஆகணும்னு இருக்கு. அந்த இடத்துல ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் வரணும். அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் பேர் தான் இன்ஹிபின். இந்த இன்ஹிபின் வந்தோடனே நேராக போவான், டெஸ்டோஸ்டெரானை கம்மி பண்ணுவான், ஸ்பெர்ம் கிட்ட ஸ்பெர்ம் வெளியே வராதுன்னு சொல்லி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவான். ஓகே ஓகே, நெகட்டிவ் ஃபீட்பேக். எக்ஸாக்ட்லி சார், புரிஞ்சுன்னா ஃபயர் போடுறேன். கண்டிப்பாக போடுங்க. ஃபயர் கிரேட் எதுனாலும் போடுங்க, எல்லாம் பத்திக்கு எரியும் இன்னைக்கு. ஓகே, எஸ். அடுத்து ரைட்ஸ் a brief note on ectopic pregnancy. பசங்களா இந்த கேள்வி பாருங்கடா. ரைட்ஸ் a brief note on ectopic pregnancy. சூப்பர், அவ்வளோதான். ட்ரேக் எங்கடா? ட்ரேக்கை காணோம். ஓகே, ஸோ ectopic pregnancy பார்த்துருவோமா? பாருங்க, ectopic pregnancy அதாவது ஒரு ஜைகோட். ஓகே, ஜைகோட் எங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகணும் ஆர் எங்கே அட்டாச் ஆகணும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆகணும். நல்லா கவனிங்கடா, யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் தான் இது அட்டாச் ஆகணும். வேறு இடத்துல அட்டாச் என்ன பிரச்சனை? வேறு இடத்துல அட்டாச் ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஓகே, புரிஞ்சுதா? இது நான் படித்ததே இல்லை. படிச்சுருவோமா இப்போ? இப்போ படிச்சுருவோம் பாருங்க. ஓகே, ட்ரேக் வெளியே போயிருக்கானா? அவனுக்கு என்ன எக்ஸாம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கு ஒரு 5 நாள் என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான மகனை வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது எப்படி நீங்கள் போகலாம்? இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க பசங்களை, தயவு செஞ்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு குட் டேர்ம்ஸில் நம்ம எண்ட் பண்ண போகிறோம். நீங்களும் நானும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 days, லாஸ்ட் 4-5 days தான் அது. இதுக்கப்புறம் நீங்களாம் எங்கே இருப்பீங்க ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. நாங்களும் எங்கே சுற்றிட்டு இருப்போம், நீங்களும் எங்கே இருப்பீங்க ஒன்றும் உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 5 days நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு 1 year டீச் பண்ணக்கான ஃப்ரூட்னஸும் உங்களுக்கு இங்கே தான் கிடைக்க போகுது, இந்த 5 daysல கிடைக்க போகுது. ஓகே, ஸோ மேக் ஷூர் யூர் லேர்னிங் அ லாட். சரியா? ஸோ பாருங்க, இஃப் த ஃபர்டிலைஸ்ட் ஓம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட் சைட் த யூட்ரஸ் இட் இஸ் எக்டோபிக். கிளியரா சொல்லிட்டா, நல்லா கவனிங்க. about 95% of ectopic pregnancies occurs in the fallopian tube. இவன் தான் பிரச்சனையே. fallopian tube கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்படி ஒரு டியூப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு fallopian tube இருக்கும். ஓகே, இந்த fallopian tubeல இந்த பேர் தான் fallopian tube சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல குழந்தை அட்டாச்னா என்ன பிரச்சனை? நல்லா யோசிங்க. ஏன்னா குழந்தைக்கு இடம் இருக்காது, குழந்தை வளரணும்ல. இது வந்து லெங்த் ஜாஸ்திடா, வித் இல்ல. அப்போ குழந்தை வளரக்கு இடம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக குழந்தை என்ன ஆகும்? அந்த இடத்துல வளர முடியும். ஸோ growth of the embryo may cause internal bleeding, infection and in some cases even death due to rupture of fallopian tube. இதுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஓகே சார், சாரி இன்ஹிபின் அகைன் டீச் பண்ணுறேன். இன்ஹிபின் நல்லா கவனிக்கடா பசங்களா. இன்ஹிபின்ங்கிறது ஒரு ஹார்மோன். இன்ஹிபினுக்கு இன்ஹிபிட்னு சொல்லாமா? இன்ஹிபிட்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இன்ஹிபிட்டோட வேலை என்ன? ஸ்டாப் பண்றது. அப்ப இன்ஹிபின் வேலையும் அதுதான். இன்ஹிபிட்டோட ஒர்க் இஸ் டு இன்ஹிபிட் த ப்ராசஸ். அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்தி ஆகுது, நம்ம கையை மீறி போகுது, டெஸ்டோஸ்டெரான் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக செக்ரேட் ஆகி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா எனக்கு அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அதுதான் இந்த இன்ஹிபிட். இந்த இன்ஹிபிட் நேராக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வேண்டாம் போதுன்னு சொல்லி கம்மி பண்ணி விட்டுருவான். எஸ் பசங்களா, நான் உங்களுக்கு டீச் பண்றது போக ஐ வில் கிவ் யூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் which is also easy, just go through it. ஓகே, மோஸ்டா இருந்து படிச்சா போதும்டா. சரியா? Yes, now we'll see the reproductive health topic. Fine? Yes, super. பாருங்க, what is amniocentesis? Why a statutory ban is imposed on this technique?
What is amniocentesis? Why a statutory ban is imposed on this technique? What do you think டா? பசங்க நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு கிரியேட்டிவ்ல கூட கேட்கலாம். இந்த ஸ்டாட்யூட்டரிங்கிற பேன், இந்த ஸ்டாட்யூட்டரி வார்த்தை இல்லைன்னா இந்த கேள்வி தப்பு. புரியுதா? இந்தியாவில் ஆம்னியோசென்டசிஸ் பேன் ஆயிருக்காங்கிற கேள்விக்கு என்ன பதில்? நான் இது வந்து கிளாஸில் நிறைய டைம் டீச் பண்ணியிருக்கேன். எப்படி ரிமெம்பர்ஸ்? இந்தியாவில் இந்த பேனுங்கிற டெக்னிக் ஆம்னியோசென்டசிஸ் பேனா இல்லையான்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க. இட் இஸ் நாட் பேன்ட் பசங்களா, இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பேன். பேன்னா அந்த டெக்னிக்கை பயன்படுத்தவே கூடாதுன்னு அர்த்தம். ஸ்டாட்யூட்டரி பேன்னா இந்த டெக்னிக்கை இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, வேற விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். புரியுதா பசங்களா? புரியுதா? ஸ்டாட்யூட்டரி பேனுக்கு அர்த்தம் புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? ஸ்டாட்யூட்டரி பேனுங்கிறது என்ன அர்த்தம்? பேன்னா இந்த டெக்னிக்கை யூஸே பண்ணக்கூடாது. ஸ்டாட்யூட்டரி பேன்னா இந்த டெக்னிக்கை இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எந்த விஷயத்து இந்த ஆம்னியோசென்டசிஸ்க்கான ஸ்டாட்யூட்டரி பேனுக்கான ரீசன் என்னன்னா, எஸ், ஜெண்டர் ரிவீலிங். ஓகே, ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெக்னிக் நீ பயன்படுத்தக்கூடாது. Yes, very good. So amniocentesis is a prenatal technique. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட டெக்னிக். ஓகே, used to detect any chromosomal abnormalities in the fetus. யோசிச்சு பாருடா, ஒரு குழந்தையோட குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி பேன் பண்ணலாம்? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பேன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்யூட்டரி பேன். சரியா? Yeah, and it being misused to determine the sex of the fetus. Yeah, once the sex of the fetus is known, there may be a chance of the female feticide. மர்கையா ஃபீமேல் ஃபீட்டஸ் தெரிஞ்ச கொண்டுறாங்க பழைய காலத்தில், இப்போ அப்படி இல்லை. இப்போ they are expecting females more. Okay, so hence a statutory ban on amniocentesis is imposed. Okay, hence a statutory ban on amniocentesis is imposed. புரிஞ்சுதா? குட் ஈவினிங் சதீஷ். குட் ஈவினிங் சதீஷ். நீங்கள் நேற்றுக்கு எடுத்து காலைல வரேன்னு சொன்னீங்க, காலைல வரல, ஈவினிங் வரேன்னு சொன்னீங்க, இப்போ 6:30 ஆயிடுச்சு. ரெகுலராக படிங்கடா, சரியா? லாஸ்ட் மினிட்ல நம்ம கோட்டை விடக்கூடாது, அடிச்சா சென்டம் அடிச்சே ஆகணும். புரியுதா? ஹாய் ஆழினி. ஹாய். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் போயிட்டு, பரவாயில்ல ஏஞ்சல், பரவாயில்ல. ஓகே, நீங்கள் வந்துட்டீங்களா? ஐம் ரியலி ஹாப்பி. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹலோ யாழினி, எப்போ வந்தீங்க? எல்லாம் லேட்டாக வரீங்கடா. வெரி பேட், வெரி பேட். அடுத்து, வாட் இஸ் சரோகசி? பசங்களா, சரோகசி பார்த்துருவோமா? 2020 கேட்ட ஒரு கேள்வி, சரோகசி. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சரோகசி பார்த்துருவோமா? Surrogacy is a method of assisted reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person who will become the newborn child's parent after birth. என்ன சொல்ல வராங்க? நல்லா பாருங்க. சரோகசிங்கிறது ஒரு மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் மூலமா என்ன ஆகுது? assisted reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person. அதாவது ஒரு பர்டிகுலர் மதருக்கு சில பல இஷ்யூஸ்னால ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியல, என்னால அந்த குழந்தைய வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்களோட அந்த குழந்தைய இன்னொரு விமனுக்கு ஒரு கேரியரா ஆக்ட் ஆகி அவங்க அந்த குழந்தைய பிரெக்னன்சி மூலமா வெளியெடுப்பாங்க. ஓகே, பட் ஷீ இஸ் நாட் அ மதர், ஷீ இஸ் அன் கேரியர். ஓகே, சரகசின்னு சொல்லுவோம். Okay, yes, fine. Through in vitro fertilization, the embryos are created in lab and are transferred into the surrogate mother's uterus. அப்படி கேட்கல, எப்படி சார் அனுப்புறது அப்படி குழந்தைய அப்படி கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைய வந்து இன் விட்ரோ கண்டிஷனில் வளர்த்தி அப்புறம் அந்த குழந்தைய மதர் கொடுத்து தென் தேர் growing it. சரியா? எஸ். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் நாங்கள் இங்கே பேச பிளாக் பண்ணிடுவாங்க லைவ் அவுட்டு. சரியா? ஐ கான் டெல் தட் எக்ஸாம்பிள் சொன்னோம். ஓகே, கமெண்ட்ல இருக்கிறது கமெண்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, write the risk factors for cervical cancer. 2024 கேட்ட கேள்விடா. write the risk factors for cervical cancer. பாத்துருவோமா? yes, cervical cancer. நல்லா பாருங்க. the risk factors for cervical cancer includes ரெண்டு முக்கியமான விஷயம்: having multiple sexual partners, prolonged use of contraceptive pills. மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருந்தால் இந்த கண்டிஷன் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், இந்த ரெண்டுமே பிரச்சனை தான். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஜிஃப்ட் அண்ட் ஐசிஎஸ்ஐ. சொல்லுங்க பாப்போம், குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஜிஃப்ட் ஐசிஎஸ்சி நீங்கள் இப்போ சொல்லணும், எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஜிஃப்ட் ஐசிஎஸ்சி என்னங்கிறது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஃபாஸ்ட், ஜிஃப்ட் அண்ட் ஐசிஎஸ்சி சொல்லுங்க. ஜிஃப்ட் ஐசிஎஸ்சி குயிக்காக சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
டேய் இன்னும் யாரும் சொல்லவே இல்ல. Zygote intra-fallopian transfer. Correct. Zygote intra-fallopian transfer is right answer. அடுத்து இந்தியன் சேனல் சிஸ்டம் வெரிஃபிகேஷன். தம்பி இப்படி எழுதி வச்சா கண்டிப்பா முட்டைதான். சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. ஜிஃப்ட்ங்கிறது ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், ஐசிஎஸ்ஐங்கிறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். உங்களுக்கு எழுதுறேன். சாரி, இங்க ஆன்சர் இங்க இருக்குமே. பாருங்க இருக்கு. ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஜைகோட்னு நமக்கு தெரியும்ல, மேல் ஸ்பெர்மும் ஃபீமேல் ஓமும் சேரும்போது கிடைக்கிற ஜைகோட். இன்ட்ரா உள்ள ஃபெல்லோப்பியன் டியூப் இருக்குல்ல, அந்த ஃபெல்லோப்பியன் டியூபுக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய ஜைகோட் தான் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். புரிஞ்சுதா? சதீஷ் தமிழ் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சதீஷ். என்ன சொல்றேன்னா மேனேஜ் பண்ணலாம்டா. ஆக்சுவலி நீயும் நானும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஓகே, உனக்கு வந்து இப்போ சார் எனக்கு இந்த இன்ட்ரா அந்த மாதிரி வேர்ட் பண்ண நான் சொல்லி கொடுப்பேன். ஜைகோட் நமக்கு தெரியும். ஜைகோட் தமிழ் ஒன்று தெரியாது அப்படின்னா என்ன சொல்லுவோம், உனக்கு மேல் ஸ்பெர்மும் ஃபீமேல் ஓமும் சேரும்போது உனக்கு என்ன கிடைக்கும், அப்போ உனக்கு அந்த வேர்டு தெரியும். அதை வச்சு பிடிச்சிக்கலாம். சரியா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அது ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்குமே. சரியா? ஓகே, ஏஞ்சல் கிரியேஷன்ஸும் ஃபுல் தமிழ் தான். இப்படி சூப்பராக பண்ணுறாங்களே, அவ்வளோதான்டா. ஸோ அப்படி யோசிங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க. ஓகே, அடுத்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். நல்லா சொல்ல கேளுங்க. இந்த ஓம் இருக்கா, இந்த ஓம் கூட சைட்டோபிளாசம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அஃபோர்ட். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஸ்பெர்ம் என்ன பண்றேன், நேரா இந்த ஓவம்குள்ள இருக்கிற சைட்டோபிளாசம்குள்ள இன்ஜெக்ட் பண்றேன். அப்ப என்ன சொல்றாங்க, இன்ட்ரா சைட்டோபிளாசம்குள்ள ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்றேன். அவ்வளவுதான், இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். வெரி காஸ்ட்லி டெக்னிக், வெரி காஸ்ட்லி டெக்னிக். என்ன ஒரு ஹை ரேட் ஜாஸ்தி. ரேக்கு உனக்கு இருக்கு. எங்க நீ லைவுக்கு வர சொன்னா நீ மாமா கிட்ட சுத்திட்டு இருக்க. நீ உனக்கு இருக்கு, எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு உனக்கு. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க 2 பேரும் இன்னைக்கு காலேஜ் எங்க ஓடுனீங்க கடைசியில? ஓடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? எஸ். அடுத்து ரைட் தி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதோட பிரிவென்டிவ் மெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட பிரிவென்டிவ் மெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. முடிச்சிருவோமா? கிளியரா? அலிஷா எப்படி இருக்கீங்க? அலிஷாலாம் நம்மள அலிஷா ஸ்டேட் போர்டு சேனல் மறந்துட்டாங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கா, நீங்களா யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி பாருங்க. அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர், மல்டிபிள் பார்ட்னர். இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா எழுதிடுவீங்க, ஈஸியான பாயிண்ட் கண்டிப்பா எழுதிடுவீங்க. அடுத்து யூஸ் காண்டம்ஸ், இது எழுதிடலாம். அடுத்து இன் கேஸ் ஆஃப் டவுட், ஓகே, இன் கேஸ் எஸ்டிடிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா consult a doctor for diagnosis and get complete treatment. Okay, clear? Easy எழுதிடுவோமா? ஓகேவா பசங்களா? சூப்பர். அடுத்து principles of inheritance and variation டாபிக் பாருடா. இங்க பாருங்க, less chances for 2 marks. அப்ப என்ன வரும் இதுல? 3 mark 5 markல என்ன வரும் நாளைக்கு தெரிஞ்சுப்போம். கரெக்ட்டா? ஓகே, சோ பசங்க முடிச்சிரோமா? இதா principles of inheritance and variation. First question, mention the symptoms of phenylketonuria. Mention the symptoms of phenylketonuria. Sir, you're teaching very speed, so I'm listening and writing, so I'm not in the live, but I see your videos. Thank you, sir. ஐயோ, ஸ்பீடாக டீச் பண்ணுறேனாடா. நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், நமக்கு எக்ஸாம் டைம் தானே, ஸோ நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லோவாக சொன்னால் நிறைய பசங்களுக்குனால படிக்க முடியாது. ஓகே, அதனால் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். சரியா? எக்ஸாம் டைம் அப்படி தானே போய் அவனை வர வழி இல்லை. சரியா? ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டு தான் நான் ஸ்லோ பண்ணிடுவேன். டவுட்டு கேட்டு ஒரு கேள்வி நான் பாஸ் பண்ணதே இல்லை. உங்களுக்கு டவுட்னா நான் நிறுத்தி அதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கேளுங்க. சரியா? ஓகே, ஸோ தீபிகா, டு நாட் திங்க் லைக் தட். பொறுமையாகவே போகலாம், ஆனால் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, ஸோ phenylketonuria சிம்டம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, phenylketonuria சிம்டம்ஸ் பார்த்துருவோமா? பாருங்க, அலிஷா சொல்கிறோம், இது கேட்டிருந்தாங்க எனக்கு. பார்த்தீங்களா, நான் இது ப்ரீவைக்யூவா இல்லை புக் பேக்குன்னு எடுத்து வந்து சொல்லி கொடுத்தேன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறது, பேச்சு கேட்கணுங்கிறது. ஓகே, புரியுதா?
ஓகே சூப்பர். அடுத்து பசங்களா ஃபினைல் கியூட்டனிரியாங்கிற கண்டிஷனுக்கான இது பார்ப்போம் பாருங்க. சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது நிறைய நமக்கு என்ன சொல்றது திங்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியரா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும். ஓகே. அடுத்து ஃபினைல் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். மூணே பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் நம்ம, சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், அப்புறம் பிக்மெண்டேஷன், அப்புறம் ஃபினைல் பைருவிக் ஆசிட் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபினைல் கீட்டோனியூரியாங்கிற கண்டிஷன் வரும்போது இந்த பைருவிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகாது. அப்போ அது வேற வழியே இல்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு யூரின்ல அப்படியே வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகேவா? ஃபினைல் கீட்டோனியூரியா ட்ரேக். ஓகே. அடுத்து வாட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள். இந்த கேள்வி யாருக்கெல்லாம் தெரியும்? பசங்க இந்த கேள்வி யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே டே பசங்க டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்கடா. ஓகே டவுட் நீங்க கேளுங்க. ஸ்பீடு, ஸ்லோ, இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையும் விட்டுருங்க. டவுட்னா உடனே கேட்டுருணும். யா, இந்த கேள்வி யாருக்கு தெரியும்? சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் யாருக்கு தெரியுது? Anybody knows the answer for this question? யாருக்குமே தெரியாதா? பசங்க வந்த உடனே லைக் பண்ணுடா. மறந்து லைக் பண்ண செஷன் லைக் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. ஜானு அதேதான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்குறேன். நோ சார். ஓகே ருத்ராபிக் நான் சொல்லி கொடுத்துறேன். அம்மா நத்திங் நான் பண்ண டைப் எரரா எடிட் பண்றாங்களே. இங்க பாருங்க, டஸ் நாட் ரிசம்பிள் நியூக்ளியர் ஜீனோம். அலிஷா ஆன்சர் இல்ல, தெரியுமா தான் கேட்டேன். எனக்கு தெரியும். ஓகே ஓகே, தெரிஞ்சவங்க ரிவிஷன் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க நல்லா கவனிடா. the cytoplasmic extra nuclear genes என்ன சார் இதுவே ஒன்றும் புரியல. நல்லா கவனி. நம்ம பாடியில் நமக்கு ஒரு செல் இருந்தால் அந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் நமக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா? இப்போ செல் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் தவிர சைட்டோபிளாசம்ல இருந்து எனக்கு ஏதாவது பாஸ் ஆன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். நல்லா கவனி சொல்கிறேன். இப்போ ஸ்பெர்ம் இருக்கா, இந்த இடத்துல ஓம் இருக்கு. ஓகே, இந்த ஸ்பெர்ம் ஓமோட காம்பினேஷன்ல ஜென்ரலா என்ன நடக்கும்? ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ் வரும். கரெக்ட்? ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ப்ராஜனிக்கு வந்து ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ் நேரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த ஓவம் இருக்குல்ல, இந்த ஓவமோட சைட்டோபிளாசம் தான் நம்ம ப்ராஜனிக்கு வரும். ஓவமோட சைட்டோபிளாசம் தான் ப்ராஜனிக்கு வரும். இப்போ இந்த ஓவமோட சைட்டோபிளாசம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சில பல ஆர்கனல்ஸ் இருக்கு. யாரு? மைட்டோகாண்ட்ரியா மாதிரி ஆர்கனல்ஸ் இருக்கு. அப்போ இவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஜென்ரலா நியூக்ளியஸ்ல இருக்கிற ஜீன்ஸை விட இந்த மைட்டோகாண்ட்ரியாலையும் ஜீன்ஸ் இருக்கு, அதுவும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே ஓகே புரிஞ்சுதா? ஜுவாலஜி பார்த்துட்டு இருக்கோம்டா, புரிஞ்சுதா? இங்க क्वेश्चन படிச்சா பட் வரவே இல்லை. அப்போ இது ஸ்டேட் போர்டுக்கு ஒரு அர்த்தம். சரியா? அப்போ ஸ்டேட் போர்டு கண்டிப்பா வந்துரும். ஓகே, இந்த சைட்டோபிளாஸ்மிக் எக்ஸ்ட்ரா தான் சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரி இடத்துல அங்கிருந்து நியூக்ளியர் ஜீன்ஸ் இருக்குங்கறாங்க. அப்போ அதுதான் கேரி ஆகுதுங்கறாங்க. சரியா? have a characteristic pattern of inheritance which does not resemble genes of nuclear chromosome. புரியுதா பசங்களா? சைட்டோபிளாசம்லயும் குரோமோசோம் இருக்கு, நியூக்ளியஸ்லயும் குரோமோசோம் இருக்கு. நியூக்ளியஸ்ல இருந்து மட்டும் குரோமோசோம் வராம சைட்டோபிளாசம்ல இருந்து வருதுங்கிறது அந்த கான்செப்ட். இந்த கேள்வி கேட்டா எழுதிடுவீங்களாடா? எனக்கு சந்தேகம் இருக்காடா? அவ்வளவு அழகா புரிஞ்சிருச்சா? இப்ப நல்லா யோசிச்சு பாரு. ஓவம்ல இருந்து மட்டும் ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்குன்னா அந்த கேரக்டர் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். ஓவமா மாத்துறதுக்கு இந்த கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளவுதான்டா. சூப்பர். வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி? அடுத்த இம்பார்ட்டன்டான கேள்வி. ஹாப்ளோடிப்ளாய்டி பார்த்துருவோமா? சூப்பர். அனுவுக்கு புரிஞ்சிருச்சு, பெல்லாமி புரிஞ்சிருச்சு. வெரி குட் பசங்களா. சீக்கிரமா முடிச்சு தரேன். அப்புறம் நான் ஸ்டடி டைம் கொடுப்பேன். ஸ்டடி டைம்ல படிச்சே அவனோட பசங்களா. ஸ்டடி டைம் நீ என்னதான் அவனுக்கு கிளாஸ் எடுத்தாலும் நீ படிக்கணுங்கிற ஒரு விஷயம் உனக்கு இருக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு டீச்சர்ஸ் ஃபுல்லா இருந்தாலும் கஷ்டம் தான். எனக்குன்னு ஸ்டடி டைம் எனக்கு வேணும். அதுமாதிரி உனக்கு நான் டைம் கொடுத்துருவேன். சரியா? கவலைப்படாத. ஆனால் இப்போ கவனிங்க. எஸ், ஹாப்ளோடிப்ளாய்டி.
ஹாப்ளாய்டுனா ஓகே, டிப்ளாய்டு என்ன சார் ஹாப்ளோடிப்ளாய்டு? நல்லா பாருங்க. The sex of the offspring is determined by the number of sets of chromosome it receives. என்ன சொல்றாங்க? நல்ல கவனி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஹனி பீஸ்ல வந்து ரெண்டு சினாரியோடா, சரியா? ஒன்னு ஃபர்டிலைஸ்ட் எக், இன்னொன்னு அன்ஃபர்டிலைஸ்ட் எக். இது ஃபர்டிலைஸ்டு, இது அன்ஃபர்டிலைஸ்ட். அப்ப இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் என்னவா மாறும் சொல்றாங்க? இது வந்து ஒர்க்கர் இல்ல அப்படி வரும், ஃபீமேல்னு எழுதி முடிச்சிடலாம், சரியா? இது என்னவா மாறும் சொல்றாங்க? ஃபீமேல்ஸா மாறும் சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த அன்ஃபர்டிலைஸ்ட் என்னவா மாறும்? மேல்ஸா மாறும் சொல்றாங்க. புரியுதா? நல்ல கவனிடா. The fertilized egg develops into female. அப்ப ஃபீமேல் யாரு? ஒருத்தங்க குவீன், ஒருத்தங்க குவீன், இன்னொருத்தங்க ஒர்க்கர், சரியா? மேல்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ். இப்ப நல்ல கவனி. It means that males have half the number. எப்படி சார்? நல்ல கவனி. Sexual reproduction தான் fertilization. புரியுதா? Sexual reproduction fertilization. அப்போ ஃபீமேல்ல ரெண்டு பேர் சேர்ந்து வரும்போது எனக்கு 2n கிடைக்கும். ஏன்னா அது செக்ஷுவல்ல வந்திருக்கு. ஆனா மேல்ஸ் அப்படி இல்ல, ஒத்தாள் தனியா வந்திருக்கான். இவனும் என்னதான் இருப்பான். ஏன்னா இவனுக்கு கூட சேர்றதுக்கு யாருமே இல்ல. Parthenogenesis, a single guy without fertilization has developed into a complete individual is called as parthenogenesis. அப்போ இங்க n இருக்குது, என்னதான் இருக்கும். இங்க n இல்ல, என்ன இருக்கு, மேல் ஃபீமேல் சேர்ந்து நமக்கு கிடைக்குது செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் 2n. புரிஞ்சுதா? பசங்களா PDF கிடைச்சதாடா? யாரு PDF கிடைச்சதா? 4:36க்கு வந்திருக்கும்டா PDF. அந்த PDF வந்து ஒரு கிராக்டு வெர்ஷன்டா, சரியா? சம்டைம்ஸ் அங்க ஆன்சர்ஸ் தப்பா இருந்தா நீங்க லைவா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இது ஹாஃப் இயர்லி அப்போவே நடத்துனீங்க? அப்பவே நடத்தணும்டா. அப்பவே கணிதார் சூர்யாங்கிற மாதிரி அப்பவே நடத்திட்டு, சரியா? சரி, இந்த லைவ் நடத்துற PDF இதையும் கொடுத்துருவேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவேன். ஹலோ அக்கு, வணக்கம். கிளியர், சூப்பர், புரிஞ்சுதா? இவ்வளோ ஆன்சர். இது ஈஸியா இருக்காடா? கேட்ட எழுதிருவீங்களா? எங்க டவுட் இருக்காடா? Anybody have any doubt? Okay, அனு புரிஞ்சிருச்சு, சூப்பர். எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இமோஜி போட்டு முடிச்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர்ரா. அடுத்து மாலிகுலர் ஜெனடிக்ஸ். கடன்னு முடிச்சலாம். Write the central dogma of protein synthesis. 2021 கேட்ட கேள்வி. Write the central dogma of protein synthesis. பாத்துறோமா? Central dogma of protein synthesis. Arthika, please join our WhatsApp community group. You will get the PDF. Please join our WhatsApp community group. யாராவது PDF பார்த்து கன்ஃபார்ம் பண்றீங்களா? Please confirm it to me, okay? Has anybody is like, sir, yes, I have received the PDF. Is anybody like that? Please let me know, okay? That will be good. அடுத்து, இப்போ DNA to RNA you get transcription, RNA to protein you call them as translation. கரெக்ட்டா? So DNA first replicate, இது அப்படியே கரெக்ட்டா மறந்துருங்கடா. இது ஈஸிடா, ஓகே? ரெப்ளிகேஷன் மறந்துடாதீங்க, அதையும் எழுதணும், ஓகே? DNA வந்து ரெப்ளிகேஷன், அது ரெப்ளிகேட் ஆகி DNA ல இருந்து RNA மாறுது. டிரான்ஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அப்புறம் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸ்கிரிப்டே இல்லாம நீ சொல்ல முடியாதுல்ல, ஓகே? ஹாய் வெங்கடேஷ், ஹாய். எஸ், ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெரி குட், சூப்பர், அவ்வளோதான்டா. அடுத்து டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட். டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட். இது பார்த்துருவோமா? ஈஸி கொஸ்டின் பார்த்துருவோமா? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஆர்னு இருக்கும், ஸோ ஆர்என்ஏ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸி, ஓகே? யா, ஸோ நல்லா பாருங்க. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன? டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரு இப்போ டீச்சர் மாதிரி டெம்ப்ளேட், நாங்கள் டெம்ப்ளேட். இப்போ நாங்கள் சொல்லித்தர வச்சு நீங்கள் படித்து நல்லா மார்க் வாங்க, நீங்கள் வந்து கோடிங் ஸ்ட்ராண்ட், ஓகே? நல்லா பாருங்கடா. During replication, DNA strands having the polarity 3' to 5' act as a template strand. இவனை வச்சு தான் கோடிங் ஸ்ட்ராண்ட் உருவாகும். எங்களை வச்சு தான் நீங்கள் மார்க் வாங்குறீங்க மாதிரி. கரெக்டா இல்லையா? ஸோ ஒன்ஸ் வி டீச் யூ கெட் மார்க்ஸ். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கோடிங் ஸ்டாண்டை உருவாக்கலாம். தரமாக இருக்கும் கோடிங் ஸ்டாண்ட் தரமாக இருக்கும், புரியுதா? உங்க ஷர்ட் யூஸ் பண்ணி நான் அது வந்து என்னன்னா ரெப்ளிகேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். இந்த ஜாக்கெட் சொல்லி கொடுப்பேன், அது ரெப்ளிகேஷன் டெக்னிக், ஓகே? அது இது இல்ல. ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் என்னாச்சுடா? என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க, பிரச்சனையை முடிப்போம் ஃபர்ஸ்ட். என்னாச்சு? ஏன் லைவுக்கு உங்களுக்கு உட்காரக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது? ஏன் படிச்சு முடிச்சாச்சு ரிலாக்ஸா இருக்கீங்களா? கடைசி எக்ஸாம் அப்படின்னு இருக்கீங்களா?
சேடாகவே இருக்கா? எதுக்கு சேடாக இருக்கீங்க? எதுக்கு சேடாக இருக்கீங்க? என்றைக்குமே நம்ம லைஃப் வந்து இட் இஸ் லைக் லைஃப் ஷுட் பி செலிப்ரேஷன். ஓகே, நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கணக்கு ஒருத்தர் போட்டிருப்பாரு, நீ தூங்குற டைம்லேயே பாதி வாழ்க்கை 15-20 வருஷம் போயிடும். இது அது போக நீ ஒரு 50-55 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ டெக்னிக்கலாக நீ சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் போக நீ ஒரு 16 வருஷம் தான் வாழப்போற. 16 இயர்ஸ். அந்த 16 வருஷம் இப்படி போயிடும். அந்த டைம் நான் சோகமாக இருக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா சோகமாகவே இருக்க வேண்டியது. ஓகே, ஏன்னா நீ சோகமாக இருந்து உன்னை சுற்றி எல்லாம் சோகமாயிருவாங்க. இப்போ நம்ம என்றைக்குமே பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸை ரேடியேட் பண்ணணும். அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நின்று பேசுகிறேன், எனக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, மண்டைக்குள்ள ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் நான் தான் கண்டுக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். சரி, என்ன வச்சுக்கோ. Yes, it happens. Every time it happens. Every time it happens. Everybody has problems. Trust me. Everybody. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த லைவ் ரன் பண்ணுறவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டீமில் நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் எல்லாருமே ப்ராப்ளம் உட்காந்தா கஷ்டம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ போகிற நாட்கள் எல்லாத்துக்கும் பாசிட்டிவிட்டி ரேடியேட் பண்ணணும். ஓகே, எப்போவுமே பாசிட்டிவ் ரேடியேட் பண்ணி எல்லோரும் ஹாப்பி. எஸ், அவன் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் அது கொண்டு வந்துடணும். சரியா? ஓகே, பார்த்தீங்களா? உங்களுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, குட் 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 குட். எஸ், தட் இஸ் த ஸ்பிரிட். பார்த்தீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ டிப்ஸோட வராங்க பாருங்க. இப்போ இதில் உங்களுக்கு புரியல, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் ஸ்டேஜில் கிராஸ் பண்ணால் நாங்களும் வந்திருக்கோம். ஓகே, ஸோ எல்லார் லைஃப்லையும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. உனக்கு என்ன இருந்தால் பிரச்சனை கேட்டால் அப்படி ஒரு சினாரியோவே இல்லை. எவ்ரி டைம் வில் ஹேவ் அ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். ஸோ நல்லா பாருங்க, இப்போ இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுங்கிற ஸ்டாண்டை வச்சு தான் நமக்கு என்ன உருவாகும், கோடிங் ஸ்டாண்ட் உருவாகும். ஓகே, இது ஈஸி நான் வச்சுக்கலாம்டா. எப்பவுமே கோடிங் ஸ்டாண்ட் வந்து 5' to 3'. கரெக்டாக இல்லையா? ஒரு கோடிங் சீக்வன்ஸ் உருவாகிறது 5' to 3'. அப்போ 5 to 3 உருவாகணும்னா அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய 3 to 5 தான் உருவாயிருக்கணும். பேரலாக இருக்கக்கூடிய 3 to 5 தான் உருவாயிருக்கணும். புரியுதா? ஸோ 3 பிரைம் இருந்தால் தான் இங்கே 5 வரும். இப்போ நீ வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு 5' போடுற, அப்போ உனக்கு கோடிங் ஸ்டாண்ட் இப்படி வரும், which is technically synthesize ஆகாது. தப்பு. எப்பவுமே 5' to 3' தான் synthesize ஆகும். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வச்சு கோடிங் ஸ்டாண்ட் எடுக்கணும். புரிஞ்சுதா? இப்பவே அழுகுறீங்கன்னா இன்னும் காலேஜ் வேற படிக்கணும். நாங்கெல்லாம் எவ்வளோ அழுதுருப்போம். அதெல்லாம் இருக்கிறதாண்டா. அதெல்லாம் ஒரு லைஃப் நல்லதா. Tears is also good process only, so take it positive. Okay, yes. சுத்தி புத்தி எல்லாரும் அடி வாங்கியிருக்கானுங்க. ஓகே, ஃபைன், நைஸ் டா, குட். அடுத்த கேள்வி. What are called as nonsense codons in genetic code? What are called as nonsense codons in genetic code? பாத்துருவோமாடா? What are called as nonsense codons in genetic code? Nonsense பேசிக்கா நமக்கு தெரியும். UAA, UAG, UGA. இவனுக்கு 3 பேர் நான்சென்ஸ்னு சொல்றோம். என்ன காரணம்? ரியாக்ஷன் பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கும், சம்பந்தமே இல்லாம இந்த 3 பேர் வந்து என்ன பண்ணுவானுங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவானுங்க, டெர்மினேட் பண்ணிடுவானுங்க. ஓகே, த UAA, UAG and UGAங்கிற 3 கோடான்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாம இது வந்து டெர்மினேட் பண்ணி முடிச்சிருவானுங்க, which is very very bad. ஓகே, இந்த கேள்வி புரிஞ்சுதாடா? That's why they are known as nonsense codons. Doesn't make sense. எதுக்கு வந்தா எதுக்கு ஸ்டாப் பண்ணா சம்பந்தமே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான்சென்ஸ் கோடான்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இவன் தான் இந்த ஸ்டாப் கோடான்ஸ். இந்த 3 பேர் வந்து நம்மளை முடிச்சுட்டுருவானுங்க. தீஸ் ஆர் த ஸ்டாப் கோடான்ஸ். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துருவோம். ஏஞ்சல் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது ஏஞ்சல் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்னடா நீங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணீங்கன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த கேள்வி. Mention any 2 goals of the Human Genome Project. Mention any 2 goals of the Human Genome Project. Mention any 2 goals of the Human Genome Project. பாத்துருவோமா பசங்களா? ஈஸிடா. HGP கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், அட்லீஸ்ட் 1 மார்க் கண்டிப்பா இல்லை ஒன்று இந்த கான்செப்ட் கவர் பண்ணுவாங்க. ஓகே, ஏஞ்சல் ஓடிட்டாங்க சொன்னேன். ஏஞ்சல் கிளம்பிடுறேன்னு நினைக்கிறேன். ஓ, இருக்கீங்களா? சூப்பரா. நான் கூட என்னடா நான் தான் யோசிச்சேன், நீங்கள் வந்து இவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுறாங்களே கடுப்பாது அப்படின்னு ஓடிட்டீங்களோன்னு நினச்சேன். சரியா? இல்லை நீங்கள் இருக்கீங்க. வெரி குட். ஓகே, இது வந்து அட்வைஸ், இது வந்து அக்கறை.
ஓகே, அட்வைஸ் வேற, அக்கறை வேற. நாங்களாம் அக்கறையில் பேசுகிறோம், சரியா? ஓகே, எஸ். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டுக்கான 2 பிரைமரி கோல் பாருங்க. ஒன்று, எல்லா ஜீன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ராக்சிமேட்லி 30,000 ஜீன்ஸ் இருக்கு. ஓகே, 30,000 ஜீன்ஸுக்கு ஹியூமன் டிஎன்ஏல மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்கும்? 30,000 ஜீன் கண்டுபிடிச்சிருக்க 30,000 பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். 30,000லேருந்து வரக்கூடிய 30 லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? அடுத்து, டிட்டர்மைன் தி சீக்வென்ஸ் ஆஃப் தி 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் தட் மேக் அப் தி ஹியூமன் டிஎன்ஏ. நான் வந்து ஜீன்ஸை படிக்கணும், அதே டைம்ல உள்ள போனா பேஸ் பேர்ஸ் இருக்கு. எவ்வளோ? 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. அந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸையும் நாங்கள் படிக்கணும். ஓகே, அந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸையும் படிக்கணும். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சொல்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட். அண்ட் ருத்ராம்பிகா சொல்ற மாதிரி நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். கரெக்ட். எஸ், புரிஞ்சுதா? கிளியர்? அனு, ஐ காட் இட்ஸ். ஓகே, ஃபைன். இனி பாருங்கடா, இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா 2 salient ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. அது வந்து கோல் கேட்டாங்க, இப்போ ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க ஆஃப் ஹெச்ஜிபி. பார்த்துருவோமா? பெல்லாமி பிளாக், நான் பாடின நீ அதை கேட்கல, நீ மிஸ் பண்ணிட்ட. எஸ், லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க பாத்தீங்களா, நான் போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட். The human genome contains 3 billion நியூக்ளியோடைட்ஸ். ஒரே நிமிஷம் பாருங்க. ஹெச்ஜிபி 2024 கேட்டிருக்கான், 2025 கேட்டிருக்கான், 26 கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இது முடிச்சாச்சுல. பாருங்க, the human genome contains 3 billion nucleotide bases and average gene consists of 3000 bases, the largest known human gene being dystrophin with 2.4 million bases. இந்த பாயிண்ட் வச்சு நீங்க ஈஸியா ஃபீச்சர்ஸ் எழுதி முடிச்சிடலாம், சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? எஸ், அடுத்த எவல்யூஷன். அடுத்த எவல்யூஷன் क्वेश्चन. எவல்யூஷன் குயிக்கா முடிச்சிடலாம். எவல்யூஷன் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? எவல்யூஷன் பாப்போமா? ஓகே, சூப்பர். எவல்யூஷன் பாப்போம்டா. நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க, நானும் ரெடி ஆயிட்டேன். வாட் இஸ் கோஎவல்யூஷன்? என்ன சொல்றாங்க? கோஎவல்யூஷன் 2021 கேட்ட கேள்வி. வாட் இஸ் கோஎவல்யூஷன்? நல்லா கவனிங்க. Something like something is co-dominant, co-existing, co-evolution. The interaction between organism when continues for generations involves reciprocal changes in the genetic and morphological characters of both organisms. பசங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் தப்பு எழுதுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தயவு செஞ்சு கரெக்டாக எழுதுங்க. நான் தெளிவாக சொல்லி தரேன், கேளுங்க. அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் between organism when continues for generation, பல வருடங்களா, பல தலைமுறைகளா அது கண்டினியூ ஆகும்போது, அதாவது எனக்கும் தவளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சரியா? எனக்கும் தவளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பல தலைமுறைகளா, ஓகே, என்னோட தாத்தா முப்பாட்டா அப்படி போய் பல தலைமுறை டிராவல் வந்துட்டு இருக்கு. அப்படி டிராவல் வரும்போது என்ன சொல்றாங்க? It involves reciprocal changes in the genetic and morphological characters of both organisms. இப்போ என்னை தவளை வச்சது வேலைக்காகாது, நான் வேற எக்ஸாம்பிள் சொல்ல கேளுங்க. இப்போ ஒரு பூ இருக்கு, ஓகே, ஒரு பூ அண்ட் இன்னொரு ஒரு இன்செக்ட் இருக்கு, ஓகே. இந்த இன்செக்ட் பூக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. என்னது? இந்த பூக்கு தேவையானது ஏதாவது இந்த இன்செக்ட் கொடுக்கும், இந்த இன்செக்ட்டுக்கு தேவையான நெக்டர் இந்த பூலேருந்து எடுக்கும். இந்த மாதிரி இது 2 ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பல ஜெனரேஷனாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ பல கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, இந்த பீஸ்லயும் சேஞ்சஸ் வரும், இந்த பூலையும் சேஞ்ச் வரும். மேபி இந்த பீயோட அந்த இது இருக்க எஃபர்ட் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் திங் ப்ரொபோஸ்ன்னு சொல்லுவோம், அது நீளமாக இருக்கலாம். அப்போ அது நீளமாகும் போது அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ட்டும் நீளமாக இருக்கும். ஸோ அவனுக்குள்ள ரிவர்ஸில் இவனுக்கும் சேஞ்ச் வரும், இவனுக்கும் சேஞ்ச் வரும், ரெசிப்ரோக்கல் 2 பேருக்குமே சேஞ்ச் வருங்கிறத கான்செப்ட் இங்க. புரிஞ்சுதா? ஓகே, யாருன்னு நல்லா கவனிங்க. ஜஸ்ட் பிகாஸ் இன்ட்ராக்ஷனால மட்டும் வர்றது இல்லை கோஎவல்யூஷன். அதான் சொல்றேன், இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்படி இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாம பல தலைமுறைகளுக்கு அப்புறம் ரெசிப்ரோக்கல் சேஞ்சும் இருக்கும். எங்க? ஜெனட்டிக்காவும் இருக்கும், மார்ஃபாலஜிக்கலாவும் இருக்கும். அப்படி இருந்தா கோஎவல்யூஷன். ஓகே, அப்படி இருந்தா கோஎவல்யூஷன். புரியுதா? ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? Yes, this stable evolution is called coevolution. It is a kind of co-adaptation and mutual change among interactive species. Super.
Yes, very good, Venkatesh. Very good. So it's the next question. Who disproved Lamarck's theory of acquired character? How? Who disproved Lamarck's theory of acquired characters? How? யார் வந்து லமார்க்கோட தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க பார்த்துருவோமா? இரண்டாயிரத்தி 22 கேட்ட கேள்வி. ஓகே, எஸ், நான் சொல்லியிருக்கேனடா, ஒரு கொடூர செயல், ஒரு மெசாக்கர் நடந்த ஒரு ஈவெண்ட் தான் இது. பட் ஸ்டில் அது நடக்கலைன்னா நமக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் வேற என்ன வழி இல்லை, மனிதன் வாழ்வதற்காக மற்ற இனங்களை அழித்து கொண்டே இருக்கிறான். அதுதான் உண்மை. ஆமாண்டா, இவர் கொஞ்சம் கொடூரமான செயல் தான், வேற வழி இல்லை. Okay, the Lamarck's theory of acquired characters was disproved by August Weismann. That is spelling cut எழுதுங்க. Who conducted experiments on mice for 20 generation. Okay, 20 வருஷத்துல 20 தலைமுறைகளை by cutting their tails and breeding them. வாழை வெட்டுவார் வளர்த்துவார். ஸோ அந்த வாழை வெட்டுற அந்த பெயின், அந்த இம்மென்ஸ் பெயின் that particular rat has to undergo. வேற வழி இல்லை. All mice born were with tail. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் வெட்டுறாரு. டேய், ஒரே நிமிஷம் நல்லா கவனிங்க. லமார்க்கோட தெரியல அப்படின்னா, பேரண்ட்டுக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் ப்ராஜனிக்கு அப்படியே டிராவல் ஆகுங்கிறது தான் லமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்வயர்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் சொல்ற அப்படிலாம் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தலைமுறையை வளர்த்தி வெட்டுறாரு, டெய்லை வெட்டி ப்ரீட் பண்றாரு. வரப்போற குட்டிக்கு டெய்ல் இருக்கு. இந்த மாதிரி 20 ஜென்ரேஷன் டெய்லை வெட்டுறாரு, மேட் பண்றாரு. குட்டிக்கு எல்லாத்துக்கும் டெய்ல் வந்துகிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாரு? he just clearly said that this is a theory. Okay, so Weismann proved his germplasm theory that change in the somatoplasm will not be transferred to the next generation, but changes in the germplasm will be inherited. அதாவது somatoplasm பாடியில நீ சேஞ்ச் பண்றனால, somatic cells, tailங்கிறது somatic cells, நீ somatic cells வெட்டறனாலயோ காதை வெட்டறனாலயோ கண் எடுக்கறனாலயோ அடுத்த வர குட்டிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆக கண்டிப்பா ஆகாது. ஆனா நீ அதோட செக்ஸ் செல்ஸ், germplasm, செக்ஸ் செல்ஸ்ல ஏதோ ஆல்டர் பண்றீனா அங்க இருக்கிற நியூக்ளியஸ் ஜீன்ல சேஞ்ச் ஆகி கண்டிப்பா குட்டிகளுக்கு சேஞ்ச் வரும்ங்கறாங்க. Clear? Got it? Clear? அவ்வளோ சூப்பர். பாருங்க, ருத்ராம்பிகா அதே ஆன்சர் அப்படியே எழுதியே கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ரிவிஷன் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர், நல்ல ஐடியா. எல்லாமே அவ்வளோ கோப்படக்கூடாது, வேண்டாம் விடு. கூல் ப்ரோ, கூல். எஸ், 2023 கேட்ட கேள்வி, டிஃபரன்ஷியேட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். பசங்களா யாருக்கு அந்த கேள்வி தெரியும்? Yes, very good. Everybody is right. Changes in germplasm will be inherited, but super. Fantastic, guys. இப்போ நல்லா சொல்ற கேளுங்க. Convergent evolution and divergent evolution. ஃபர்ஸ்ட்ல அது ஈஸியான கொஸ்டின். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, பயப்படுறாங்க இந்த கேள்விக்கு. ஓகே, ஈஸி சொல்றது கேளுங்க. Convergent evolution, divergent evolution. First, divergent evolution. Divergent evolution என்றால் என்ன? அப்படி என்றால் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்ல இருந்து பல ஸ்பீஷிஸ் உருவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்ல இருந்து பல ஸ்பீஷிஸ் உருவாயிருக்கிறது என்ன சொல்றாங்க? டைவர்ஜென்ட் எவல்யூஷன், which means from a common ancestor many other species are evolved. You call them as divergent evolution. For say, human இருக்கட்டும், mammals வரக்கூடிய வேலா இருக்கட்டும், பேட்டா இருக்கட்டும், ஒரு சீட்டாவா இருக்கட்டும், இந்த 4 பேருக்குமே ஒரு காமன் ஆன்சஸ்டர் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப சீட்டாவும் நம்மளும் சொந்தக்காரங்களா? கண்டிப்பா எஸ். எப்படி சார்? நல்லா பாருங்க, ஹியூமனோட ஒரு கையெடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? ரேடியஸ்னு ஒரு எலும்பு இருக்கு, அல்னான்னு ஒரு எலும்பு இருக்கு, கார்பல்ஸ் இருக்கு, மெட்டாகார்பல்ஸ் இருக்கு, ஃபேரஞ்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எலும்பு இருக்கு. இதே பேட்டர்ன் நீ ஒரு பேட்டோட விங்ஸ்லயும் பார்க்கலாம், வேல்ல பார்க்கலாம், சீட்டால பார்க்கலாம், ஹார்ஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா வாட் இஸ் கிளியர் ஹியர்? எஸ். அப்ப இவனுக்கும் எனக்கும் என்னமோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப எனக்கு ரேடியஸ் அல்னாகனா அவனுக்கும் இருக்கு. அப்ப எனக்கும் அவனுக்கும் காமன் ஆன்செஸ்டர் இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட்.
இதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அப்போ எனக்கும் இவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா சார் நான் வந்து என் கையை வச்சு ஏதாவது பிடிக்கிறேன் எழுதுறேன். ஆனா ஒரு பேட் அப்படி பண்ணாதே, பேட் பறக்க தானே செய்யுது. விங்ஸும் கையும் வித்தியாசமா இருக்கு, விங்ஸும் கையும் ஃபங்க்ஷன் வைஸ் வித்தியாசமா இருக்கு. ஆனா நீ அதோட ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி சேமா தான் இருக்கும். சேம் இல்ல சிமிலரா இருக்கும். புரியுதாடா? கேன், எஸ் கேன் சொன்னேன்ல நேத்து 1 மார்க்ல சொன்ன கேன். ஓகே, யூ taught us in half lives. எஸ் யாழ்னி நீங்க half life இருந்தீங்களா? அஜ்ஜோ எனக்கு உண்மையிலே தெரியலடா. சரியா? எஸ். Okay, so divergent evolution is the result of homology. Homology அதே தான்டா, similar structure different function, similar structure different function. Okay, the wings of the bird and forelimbs of human both are homological structures modified according to functions. In bird it is used for flight. பறவைகளில் அது பறப்பதற்கு, ஆனால் மனிதர்களில் அது எழுதுவதற்கும் மற்ற தேவைகளுக்காகவும் இருக்கிறது. புரிந்து விட்டதா? இப்போ அப்படியே நீ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பாரு. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பத்தி பேசும்போது what you know is it is a result of analogy. It is a result of analogy. அப்படின்னா என்ன? டே ஃபங்க்ஷன் வைஸ் சேமா இருப்பானுங்க, ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் வித்தியாசமா இருப்பானுங்க. என்ன சொல்றீங்க? நீ ஒரு பட்டர்ஃப்ளை எடு, பட்டர்ஃப்ளைக்கும் விங்ஸ் இருக்கு, ஒரு பேர்டுக்கும் விங்ஸ் இருக்கு, 2 விங்ஸும் பறக்க ஹெல்ப் பண்ணுது. ஆனா அதுக்குன்னு பட்டர்ஃப்ளையும் விங்ஸும் மாமா வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா பட்டர்ஃப்ளைல இருக்கிற விங்ஸுங்கிறது ஒரு அவுட் க்ரோத், சும்மா ஒரு அவுட் க்ரோத். ஆனா பேர்ட்ஸ்ல இருக்கிறது ப்ராப்பர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரோட இருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ். So பாருங்க, root modification sweet potato and stem modification potato are analogous structure. டே பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே பொட்டேட்டோ தான். ஆனா அப்படி இல்லடா, ஒன்னு வந்து ரூட்ல இருந்து உருவாகுது. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ஆக்சுவலி ரூட் மாடிஃபிகேஷன், whereas potato is a stem modification. அப்படின்னா ஸ்டெம் தான் மாடிஃபை பொட்டேட்டோவா இருக்கு அந்த பிளான்ட்ல, இன்னொரு பிளான்ட்ல ரூட் தான் மாடிஃபை ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்கு. அப்போ இவங்க 2 பேருமே பார்க்கறது பொட்டேட்டோ ஒரே குடும்பம் இல்ல. 2 பேருமே ஃபங்க்ஷன் வைஸ் ஸ்டோர் பண்றாங்களே தவிர ஸ்ட்ரக்சர் வைஸ் வேற ஒரிஜின், வேற பேட்டர்ன். ஓகே, இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கேள்வி ஹோமோலோகஸ் அனலோகஸ் கேட்காத கொஸ்டின் பேப்பர் இல்ல எப்படியாவது கேட்டுருவானுங்க. 2 மார்க் 1 மார்க் 3 மார்க் ரிப்பீட்டடா இருக்கும். இந்த கான்செப்ட் நல்லா படிக்கணும். புரியுதா? அடிச்சா சண்டை படிக்கணும். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. அப்போ யாருன்னு யூ ஷுட் ஹவ் ஜாயின்ட் அவர் விஷன் 20 ப்ரோக்ராம். நோ, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் ஆர் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்? கிவ் an எக்ஸாம்பிள். உங்களுக்கே தெரியும் இந்த கேள்வி, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் யூ நோ, இப்போ டிஸ்கஸ் பண்ண அதே கேள்வி தான். ஸ்ட்ரக்சர் விச் ஆர் சிமிலர் இன் ஒரிஜின் பட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். Forelimbs of vertebrates exhibit anatomical similarity with each other and is made up of similar bones such as humerus, radius, ulna, carpals, metacarpals, phalanges. அவ்வளவுதான் சொன்னதுதான். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும். சோ அடுத்த கேள்வி, how does the Neanderthal man differ from the modern man in appearance? Neanderthal மேனுக்கும் மாடர்ன் மேனுக்கும் appearance வைஸ் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? ஸோ பசங்களாம் மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க, பிவைக்யூ தான் ரிப்பீட் ஆகும், சில பல கிரியேட்டிவ் தான் இருக்கும். சரியா? ஸோ கிரியேட்டிவ்ஸ் நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுறோம், நிறையவே பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவல்யூஷன் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் சாப்டர் முடிச்சிருவோம். ஸோ டைம் பார்த்துட்டு நாளைக்கு பாட்னியில் கொஞ்சம் கிரியேட்டிவ் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணித்தரேன். சரியா? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிரியேட்டிவ் பண்ணி கொடுத்துறேன். Neanderthal man differ from the modern human in having semi-erect posture, flat cranium, craniumங்கிறது ஸ்கல், ஓகே, ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்லோப்பிங் ஃபோர்ஹெட், நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, அங்கே ஸ்லோப்பிங்காக இருக்கும். தின் லார்ஜ் ஆர்பிட்ஸ், இந்த இடத்துல கண்ணு பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்கிறாங்க. ஹெவி ப்ரோ ரிட்ஜஸ், ப்ரோ ரிட்ஜஸ் இந்த பகுதி, இதை ப்ரோ ரிட்ஜஸ், இது வந்து ஹெவியாக இருக்கும், நல்லா ஹெவியாக அப்படியே நல்லா டைட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். Protruding jaws, சின்ன இருக்காது. ஓகே, something like that. ஓகே வாடா.
எஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்ப்போமா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்ப்போமா ரெடி ருத்ராம்பிகா சொன்னல யூ ஆர் நாட் அன்லக்கி யூ ஆர் ஹியர் டு கிவ் கம்பேக்ஸ் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி அன்லக்கிங்கிற வார்த்தை வந்து உங்களோட பாசிட்டிவிட்டியை ரொம்பவே டேமேஜ் பண்ணுறது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க ஓகே டோன்ட் யூஸ் தோஸ் டேர்ம்ஸ் அன்லக்கி நாட் கிவ் பாசிட்டிவாக கம்பேக் பண்ணுவோம் நான் பயாலஜி நல்லா படிச்சிருக்கேன் ஈஸியாகவும் நான் எழுதுவேன் அதையும் மீறி கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு வேர்ஸ்ட் சினாரியோ வருதுன்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் எவ்ரிபடிஸ் ஃபேஸிங் ஈக்குவல் இஷ்யூ அதனால் நம்ம இன்றைக்குமே பாசிட்டிவாக எஸ் இந்த கொஸ்டினை நல்லா பண்ணுவேன் கான்ஃபிடன்ஸ் வேணும்டா பசங்களா இப்போ நானும் அது கான்ஃபிடன்ஸ் நிற்கிறேன் கான்ஃபிடன்ஸ்னால் எப்போ நல்லா போயிருப்பேன் கான்ஃபிடன்ஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் சரியா எப்படி இருந்தாலும் எழுதுறோம் சொன்ன மாதிரி அதுதான் விஷயம் சரியா அவ்வளோதான்டா ஓகே எஸ் வாட் இஸ் வேக்சின் முதல் கேள்வி வேக்சின் என்றால் என்ன வேக்சின் என்றால் என்ன பார்த்துருவோமா A vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease and resembles a disease-causing microorganism and is often made from weakened or attenuated or killed forms of the microbes. Their toxins are one of its surface proteins. என்ன சொல்றாங்க சார் ஒன்றும் புரியல நல்லா கவனி வேக்சின் கோவிட்ஷீல்டு கோவேக்சின் போலியோ வேக்சின் எம்எம்ஆர் வேக்சின் நிறைய வேக்சின் போட்டிருப்போம் அப்போ இந்த வேக்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அதாவது உயிரோடு இருக்கிற ஒரு பொருளை வச்சு பண்ணுற ஒரு வித்தியாசம் ஒரு ப்ரொசீஜர் விச் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியும் கோவிட் கொரோனா வைரஸுங்கிற வைரஸ் எனக்கு வந்துடுச்சுன்னா நான் செத்துருவேன்னு தெரியும் அவ்வளோ பவர்ஃபுல் அவன் அப்போ என்ன பண்ணுறேன் அவனை கண்டுபிடிச்சி அவனை ஐசோலேட் பண்ணி இந்த வடிவில் பண்ணல குசுவை பிடிச்சி உள்ளே வச்சு நங்க 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 குத்துற மாதிரி அந்த கோவிட் கொரோனா வைரஸை எடுத்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு லேபு மூலமாக அதுக்கு 10 கை இருக்குது அந்த 10ல் 5 கை வெட்டி விட்டுருவேன் இப்போ வீக் ஆகிட்டான் இப்போ வீக்கான அவனை நான் என் பாடிக்கு நான் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக என் பாடியால் அவனை ஈஸியாக கொள்ள முடியும் ஆனால் அப்புறம் ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் உள்ளே வரான்ல அவன் உள்ளே வந்தோன்னே சிஸ்டம் ரெடி ஆயிரும் எவனோ புதுசாக வரான் இவன் அடிக்கணும் ரெடி ஆயிரும் அப்போ நாளை பின்ன ஒரிஜினல் கோவிட் ஃபுல் பவரோட வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் என் பாடிக்கிட்ட ரெடியாக இருக்கும் அதுதான் வீக்கெண்ட் ஃபார்ம் சில பல சினாரியோஸில் நான் அதை வந்து கொன்னுட்டே அனுப்பலாம் ஏன்னா என் பாடி வந்து அதுக்கு உயிரோடு இருக்கா உயிர் இருக்கா பாதி செத்துருச்சான்னு ஒன்றும் பார்க்காது அதோட சர்ஃபேஸில் இருக்கிற சில பல ப்ரோட்டீன்ஸ் தான் டிடெக்ட் பண்ணும் அப்போ செத்தாலும் சாகாட்டியும் நான் அந்த ப்ரோட்டீன்ஸ் அனுப்புனா கூட போதும் என் பாடி ரியாக்ட் பண்ணும் ஓகே ஃபைன் புரிஞ்சுதா பசங்களா கிளாஸ் நல்லா கவனிங்கடா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஓகே அகைன் திஸ் இஸ் த ஒன் லாஸ்ட் டைம் ஐம் டெல்லிங் ஓகே அடுத்து சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிலேரியாசிஸ் அந்த கேள்வி புரிஞ்சது நம்புறேன் யாருக்கும் டவுட் இல்லையா அடுத்து பார்த்துருவோமா ஃபிலேரியாசிஸ் பார்த்துருவோமா லைக் மாக் டெஸ்ட் ஃபார் நீட் கரெக்ட் சூப்பர் ஃபிலேரியாசிஸ் கேள்வி பார்க்கும்போது the accumulation of the worms block the lymphatic system resulting in the inflammation of the lymph nodes என்ன ஆகுது நமக்கு தெரியும் lymphatic vessel ஒரு வெசல் இருக்கு நிறைய lymph nodes இருக்கு நிறைய lymph systems இருக்கு அப்ப அந்த இடத்துல போய் இந்த worms நின்று அதை எல்லாம் பிளாக் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும் okay so in some cases the obstruction of lymph vessels calls elephantiasis கால் வீக்கம் okay or filariasis of the limbs scrotum and mammary glands okay female mammary glands male scrotum இது எல்லாமே நல்லா swell ஆயிரும் புரிஞ்சுதா இந்த கேள்வி ஈஸியா அடுத்து mention any 4 human viral diseases ஈஸியா டே 4 viral disease பாத்துருவோமா 4 viral diseases ஈஸியா முடிச்சிருவோமா பாக்குறீங்களா 4 viral disease ஒன்னு யாரு common cold H இன்னொருத்த mumps measles இன்னொருத்த viral hepatitis clear 2023 கேட்டிருக்காங்க so basically 4 viral disease யாரெல்லாம் இருக்கா hepatitis common cold mumps measles புரிஞ்சுதா சூப்பர் list the common withdrawal symptoms of drugs and alcohol abuse
lists the common withdrawal symptoms of drugs and alcohol abuse. நான் ட்ரக்கையும் ஆல்கஹாலையும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் இல்லாத அப்யூஸா அப்படி என்ன பிரச்சனைகள் வரும்? withdrawal symptoms பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் withdrawal என்னடா? withdrawalனா என்ன? மம்ஸ்னா இந்த இடத்துல நமக்கு கழுத்தளவு ஃபுல்லாக வீங்கி போய் வரதை மம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, மம்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? எப்படி நோஸ் தொண்டை பகுதியெல்லாம் வீங்கிரும். ஓகே, ஹார்ஸ் வாய்ஸ், திக் நெக் மாதிரி வரும். ஓகே, டே இந்த கொஸ்டினில் ஓனாக எழுதக்கூடாதுடா. டே withdrawal symptoms வாட் யூ மீன் பை ஓனாக எழுதலாம்? எதை வச்சுடா ஓனாக எழுதுறா? டே நல்லா கவனி பசங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா withdrawal symptoms ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்கான். இந்த பேஷண்ட் வந்து பயங்கர ஆல்கஹால், பயங்கர ட்ரக் அப்யூஸ். அப்போ ஒரு நாள் சரி நான் விட போகிறேன் அப்படின்னு வரான். அதான் விடுறான். விட்ட உடனே அவன் பாடி பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது. என்னடா விட்டுட்ட அந்த மாதிரி. அதுதான் withdrawal symptoms. நான் அதை வித்ட்ரா பண்ணுறேன், அந்த பழக்கத்தை வித்ட்ரா பண்ணுறதுனால எனக்கு அந்த வித்ட்ராவல் நிறைய சிம்டம்ஸை கொடுக்குது. என் பாடி ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு பல வருஷமாக இதே கொடுத்து பழகி திடீர்னு இல்லை சொல்ல பாடி ரியாக்ட் பண்ணுது. என்ன பண்ணுது பார்ப்போமா? ட்ரெமர்ஸ், கன்வல்ஷன்ஸ், சிவியர் அஜிடேஷன் அண்ட் ஃபிட்ஸ், டிப்ரெஸ்டு மூட் வரும், ஆங்ஸைட்டி, நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், irritability, insomnia, dryness of throat, etc. என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் ட்ரெமர்ஸ் நல்லா கை கால நிறைய நடங்குண்டா. அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் படத்துல பார்ப்போம். காலையில் கரெக்டாக 9 மணிக்கு கடை இந்த ஆல்கஹால் ஷாப் ஓப்பன் வெயிட் பண்ணிருப்பாங்க. கொடுங்க கிடச்சி ஒரு கிளாஸ் அடிச்சக்கப்புறம் தான் ஓகே அப்படிங்குவாங்க. நம்ம படம் பண்ணது உண்மைதான். ஓகே, உண்மையிலே தேல் ஹேவ் ட்ரெமர். உங்கள் பாடி ரியாக்ட் ஆகும். எங்கடா அப்படின்னு நேராக போய் குடிப்பாங்க. தட் இஸ் ட்ரூ. ஓகே, சார் ட்ரெமர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய அஜிடேஷன், அப்படியே பாடி அஜிடேட்டே இருக்கும். எஸ் அடுத்து நல்ல டிப்ரெஷனில் இருப்பானுங்க, ஹெவி டிப்ரெஷன் இருப்பானுங்க, ஹெவி ஆங்ஸைட்டி, ஹெவி நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, இன்சோம்னியா தூக்கம் இல்லாமல், ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட், டோர் ட்ரை ஆயிரும். அண்ட் டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் ட்ரக் அபியூஸ் பொறுத்து மாறும். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து, why do you think it is not possible to produce vaccine against common cold? காமன் கோல்டுக்கு அகேன்ஸ்டா வேக்சின் உருவாக்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். காமன் கோல்டுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ண முடியாது? கான்வல்ஷன்ஸ் ட்ரெமன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான்டா. ட்ரெமர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். அங்கே ஆர் போட்டிருக்கா பாரு, அவ்வளவுதான். அதாவது நம்ம பாடி வந்து திடீர்னு இன்வால்வ் நமக்கே தெரியாம டப்புன்னு ஜர்க் ஆகும். பயங்கர ஜர்க்கி மூமெண்ட்ஸ், பயங்கர ஷேக்கிங் இருக்கும். எஸ் 150 பிளஸ் சேஞ்சஸ் அகைன். எஸ் வெரி குட். டே காமன் கோல்டு வந்து பயங்கர ஃபாஸ்டா மியூட்டேட் ஆகும். சரியான ஃபாஸ்ட் மியூட்டேட் ஆகும். நீ ஒருத்தனை கண்டுபிடிச்சு அந்த வேக்சினை உருவாக்கி வரக்குள்ள அவன் ஆள் மாறிடுவான். டப்புன்னு 6 வயசுல வந்துருவான் அப்படின்னு வந்துருவான். புரியுதா? So vaccine targets specific pathogens and elicit immunity. In case of the common cold, more than 200 strains of viruses are responsible for causing the disease. 200 strain நீ புடிச்சு வேக்சின் உருவாக்கி அதுக்கு நீ ஒரு டோலோ சாப்பிட்டு ஹச்சுன்னு போயிடலாம். சரியா? And it is practically difficult to develop a vaccine against it. Okay? At the microbes in human welfare, my dear students. Yes, now we are into chapter. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா தண்ணி குடிங்க. Cheers guys. Yes, so microbes in human welfare கான முதல் கேள்வி பாத்துறோமா? ஓகே சார், குடிங்க. டேய் நீங்களும் குடிங்கடா. தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க. ஹைட்ரேட் யுவர்செல்ஃப். ஓகே, ஓகே ஆரம்பிப்போமா? ஓகே, which is referred as industrial alcohol. எதை நான் வந்து industrial alcoholனு சொல்றேன் பாத்துருவோமாடா?
என்னடா அது? ஓ சிஎஸ் ஃபார் ஆல்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, எல்லாம் பயங்கர கிரியேட்டிவா இருக்கானுங்க எல்லாம். ஓகே ஃபைன், வாங்க அடுத்து. இப்போ சாக்ரோமைசஸ் செரிவேசி என்னும் ஈஸ்ட் இருக்கா. ஸோ திஸ் ஈஸ்ட் இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால் பார்த்துருவோமா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல், லேபரேட்டரி அண்ட் ஃபீல்ட் பர்பஸ். எத்தனால் இல்லாமல் நீ லேபுக்குள்ளே போகிற ஒருத்தன் கண்டிப்பாக வாழ்க்கையில் எத்தனால் யூஸ் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பான். பயோடெக்காக இருக்கட்டும், மைக்ரோபயாலஜி என்ன கோர்ஸ் படித்தாலும் லேபுக்குள்ள அவன் வேலை செய்கிறான்னா அவன் எத்தனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பான். புரியுதா? ஓகே, கண்டிப்பாக முடியும் ஆர்த்திகா, கண்டிப்பாக முடியும். ஆனால் சொல்கிற லைவ் மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பிளானையும் ஃபாலோ பண்ணும். சரியா? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பிளான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிளானை பாருங்க. ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் பார்த்துருவோமா பசங்களா? குயிக்காக சொல்லுங்க பாப்போம், ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். யா, ப்ரீபயோட்டிக் என்றால் என்ன, ப்ரோபயோட்டிக் என்றால் என்ன? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் திஸ் ப்ரீபயோட்டிக், வாட் இஸ் திஸ் ப்ரோபயோட்டிக்? ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக் ரொம்ப ஈஸி. பாருங்களா, என்னோட உடம்புல எனக்கு கட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இங்கே பிரெயின் இருக்கிற மாதிரி கட்டுக்கு ஒரு பிரெயின் இருக்குது. ஸோ கட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கட்டு எப்படி வேலை செய்யும்னா, என் பாடியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு தான் கட்டு வேலை செய்யும். அப்போ நிறைய நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் என் கட்டு நல்லாயிருக்கும், இல்லை என் கட்டு மோசமாக இருக்கும். அப்போ இந்த கட்டு நல்லா இருக்கணும்னா எனக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் நத்திங் பட் பேசிக்லி த கட் ஃப்ளோரா. என் கட்டுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் என்ன சொல்கிறேன் நான், ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வளர்றதுக்கு ஒரு சாப்பாடு வேணும்ல. ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசம், அப்போ அவனுக்கும் சாப்பாடு வேணும். அவன் பேர் ப்ரீபயோட்டிக். ஓகே, so prebiotics are the compounds in food that induce the growth or activity of beneficial microorganisms. Beneficial microorganism யாரு? அவன் தான் நமக்கு தேவையான probiotics. Probiotics are the live microorganism intended to provide health benefits when consumed generally by improving or restoring the gut flora. புரிஞ்சுதா? Prebiotic and probiotic simply curd and pickle. Exactly, simply curd and pickle. சிம்பிளா சொன்னா பண்ணா நான் எழுத வைக்க முடியாது, மாட்டிப்போம். ஸோ தெளிவாக ஃபுல்லாக எழுதிருங்க. சரியா? ஓகே, சூப்பர்ரா. அடுத்து ஆன்டிபயோசிஸ் அண்ட் சூப்பர் பக்குக்கான ஆன்சர் பார்த்துருவோமா? ஆன்டிபயோசிஸ் அண்ட் சூப்பர் பக் ஈஸியாக முடிச்சிருவோமா? ஆன்டிபயோசிஸ்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு கில் மைக்ரோப்ஸ். ஒரு மைக்ரோப்ஸை கொல்லக்கூடிய தன்மை ஆர் திறமை, அதை என்ன சொல்லுவோம்? ஆன்டிபயோசிஸ் சொல்லுவோம். இப்போ சூப்பர் பக், அதாவது இந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து நீ ஆன்டிபயோட்டிக்கை இப்போ போடுறாங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து இந்த பாக்டீரியா தப்பாக யூஸ் பண்ணி, அதாவது நம்ம தப்பாக கொடுத்து இந்த பாக்டீரியா அதை யூஸ் பண்ணி பழகிட்டான். எப்படி இவனை கொல்ல வருவாங்கிறது பழகிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவனை போட்டால் இவன் சாக மாட்டான். அப்படிப்பட்ட ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணியிருப்பான். ஸோ த மைக்ரோப்ஸ் ஆர் த பாக்டீரியா which has developed resistance against the antibiotics, we call them as super bugs. Clear? பாக்டீரியா அடி வாங்கி ஸ்ட்ராங்கானவன்டா இந்த சூப்பர் பக்ங்கிற மாதிரி. சரியா? யாருன்னு பாருங்க. எஸ், அடுத்து அப்போ எல்லாம் புரிஞ்சுதான் படிக்கிறீங்க. வெரி குட், ஐ அம் ரியலி ஹாப்பி. ஓகேங்களா? புரிஞ்சு படிக்கிறீங்க, மனம் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. பாருங்க, நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். புரிஞ்சுதுன்னா அனு கமெண்ட் பண்ணுங்கடா, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். ரெண்டே கெமிக்கல், தங்கமான கெமிக்கல். ஒருத்த பிஇஜி, பாலிஎத்திலின் கிளைகால். இன்னொருத்தன் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். ஒருத்தன் பாலிஎத்திலின் கிளைகால், இன்னொருத்தன் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். புரிஞ்சுதா? பயனா போயிட்டு எங்கடா போற நீங்க? முடிச்சிட்டு போலாம். we are in the last chapter. அவ்வளவுதான், முடிஞ்சிரும். இப்போ 5 minutes முடிஞ்சிரும். ஓகே, so stay. What does gene therapy mean? Gene therapy என்றால் என்ன? ஈஸி क्वेश्चनரா. என்னடா அகைன் சொல்லணும்? என்ன क्वेश्चन வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, சொல்லி தரேன்.
சூப்பர் பக்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஒரு பாக்டீரியா கொடுத்து அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி ஒர்க் ஆகும்னு பழகி அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணி வளர்ந்து நிற்கிறவன் பேர் தான் சூப்பர் பக். புரிஞ்சுதா? ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண மட்டும்தான் கிடைக்கும். ஏய் அதெல்லாம் நீ பார்க்காது, முடிச்சுட்டு போடா. 2 மார்க்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிரு. முடிச்சு கொடுத்தா நீ கொஞ்சம் பாரு. நான் உன் நைட்டு உனக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், நீ கண்டிப்பாக கொஞ்சம் பாரு. அதனால் முடிச்சுட்டு போ. Gene therapy என்ற gene therapy is a treatment of disease by replacing, altering or supplementing a gene that is absent or abnormal and whose absence or abnormality is responsible for diseases. எனக்கு ஒரு ஜீன் குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அந்த ஜீனை ஒன்று நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், இல்லை ஆல்டர் பண்ணுறேன், இல்லை வேற ஒரு ஜீனை கொடுத்து அவனை மாற்றுறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த குறைச்சல் கொடுத்த ஜீன் இப்போ முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஜீன் வந்து எனக்கு தேவையில்லாமல் அப்நார்மலிட்டி எனக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு, அந்த நோய் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போது அந்த ஜீனோட அப்நார்மலிட்டியால் வந்த நோயும் ஜீனோட ஆப்சன்ஸால் வந்த நோயும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதான் ஜீன் தெராப்பி. கண்டிப்பாக தரேன், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் தரேன். உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி நீ சொல்லு. இப்போ நீங்களே கேட்டால் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, define oligopotency with an example. Define oligopotency with an example. பார்த்துருவோமா பசங்க? நான் தயவு செய்து ஃபுல்லாக படிங்கடா. ஓகே, நான் இந்த லைவ் முடிக்கிறேன்டா. முடிச்சோன்னு நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, இந்த லைவ் மட்டும் ஃபஸ்ட்டு குயிக்காக முடிச்சிடலாம். இமீடியட்டாக லைவ்லேயே நீங்கள் எனக்கு கேளுங்க, ஐ டெல் யூ தட். ஓகே ஃபைன். ஒலிகோபொட்டன்சி, ஒலிகோங்கிறது ஃபியூன்னு அர்த்தம். ஒலிகோ வார்த்தைக்கு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்கடா. ஒலிகோ இஸ் நத்திங் பட் ஃபியூ. Okay, so oligopotency few refers to the stem cells that can differentiate into few cell types. For example, lymphoid or myeloid stem cells can differentiate into B and T cells but not RBC. அதாவது ஜென்ரலாக நீ வந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்தீங்கன்னா வளருவான், ஆனால் சில ஸ்டெம் செல்ஸ் சிலது மட்டும் தான் உருவாக்கும். ஃபார் சார் ஒரு ஜைகோட் எடுத்தீங்கன்னா ஜைகோட் மொத்த ஒரு உருவமாக நிற்கும். ஆனால் ஒரு மசில் செல் உருவாகிறதுக்கு அந்த மசில் செல்லோட ஸ்டெம் செல் தான் வரணும். அந்த மசில் செல்லோட ஸ்டெம் செல் ஜைகோட் ஆகாதுல்ல, அது மசில் செல் தான் ஆகும். ஓகே, இப்போ முடி வரக்கூடிய முடிக்கான ஒரு ஸ்டெம் செல் முடியதை உருவாக்கும். ஓகே, ஜைகோட்டுங்கிறது மொத்தமாக உருவாக்கும்டா, ஆனால் இந்த முடிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவன் முடியதை உருவாக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஒலிகோ. சில செல்ஸுக்கு சில பொட்டன்ஷியல் தான் இருக்குது. முடி உருவாக்கக்கூடிய செல்லுக்கு முடியதை உருவாக்க முடியும், மொத்த ஜைகோட் உருவாக்க முடியாது. ஓகே, என்ன செஷன்? 1 மார்க் செஷன் தான் சொல்கிறீங்க, 1 மார்க் தான் சொல்கிறீங்க, 1 மார்க் இப்படி தானே கேட்குறீங்க. அடுத்து வாட் இஸ் ப்ரீ-ப்ரோ இன்சுலின் பார்த்துருவோமா? வாட் இஸ் ப்ரீ-ப்ரோ இன்சுலின்? வெரி குட் ஆர்த்திகா, வெரி குட் வெரி குட் வெரி குட். மயோசைட் வேணும், சூப்பர். ஓகே, ஸோ ப்ரீ-ப்ரோ இன்சுலின் பார்த்துருவோமா? இன்சுலின் என்னடா அழகாக சொல்லாமா? இன்சுலின்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 51 அமினோ ஆசிட் சேர்ந்த செயின் ஏ செயின் பி தான் இன்சுலின். அப்போ ப்ரீ-ப்ரோ இன்சுலின்னா இந்த இன்சுலினுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்ம் தான் ப்ரீ-ப்ரோ இன்சுலின். அப்போ இந்த ஏ செயின் கண்டிப்பாக இருக்கும், பி செயின் இருக்கும், சி செயின் இருக்கும், கூட ஒரு லீடர் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த 4மே சேர்ந்தா ப்ரீ-ப்ரோ இன்சுலின். கிளியர்? கெட்டிங் இட்? ஸோ ப்ரீ-ப்ரோ இன்சுலின் இஸ் த இனிஷியல், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீகர்சர். அப்போ இனிஷியல் எப்படி இருப்பான்? ஒரு ப்ரீ-ப்ரோ இன்சுலினா இருப்பான். அப்புறம் ப்ரோ இன்சுலின் ஆவான், அப்புறம் இன்சுலின் ஆயிடுவான். இவ்வளவுதான், சிம்பிள். Okay, so biologically inactive precursor molecule to insulin. The polypeptide chains are synthesized as a precursor called pre-proinsulin, which contains A and B segments linked by a third chain C and proceed by leader sequence. நாலே விஷயம் தான், A, B, C leader sequence. Clear-ஆடா? Clear-ஆடா? நான் அப்படி படிக்கல, புக் பேக்னு எல்லாம் எனக்கு தெரியாது, ஃபுல்லாக புக்காக படிக்கிறேன், எது புக் பேக்னே தெரியல. போதும் சரி, இப்படியே கொஞ்சம் நீட்டுக்கு படிக்கணும்னு இப்படி படிக்கிறேன். ஓகே ஓகே. ஹாய் புலிகோ, வாட்ஸ்அப் கொஞ்சம் ஜாயின் பண்ண கிடச்சிரும்டா, சரியா?
இது ஓகேவா? clear? is it clear my dear students? quickly tell me. comment பண்ணுங்க. அனு தான் எனக்கு வந்து எஸ் சார் புரியுதுங்கிறது தெளிவா இமோஜின்னு சொல்லி தராங்க. வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லாம் புரியுதுன்னு சொல்றீங்க, ஆனால் அந்த இமோஜி கொடுத்தா எனக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ் புரிஞ்சிருச்சுங்கிறது. ஓகே, அடுத்து வாட் இஸ் எலிசா ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஹூ இன்வென்டட் திஸ் டெக்னிக்? ஈஸி கொஸ்டின்டா, ஈஸியான கொஸ்டின். பார்த்துருவோமா? ஈஸி கொஸ்டின் பாருங்க. எலிசா enzyme linked immunosorbent assay. enzyme linked immunosorbent assay. அப்போ it was invented by Eva Engel and Peter Perlman. It was invented by Eva Engel and Peter Perlman. புரிஞ்சுதா பசங்களா? ஈஸியா இருக்கா? வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பா, இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன், சேனலை கிளிக் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இந்த லைவ் கீழே இருக்கு பாரு, லைவ் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு பாரு. இங்கே பாருடா, இதுதான் லைவ். சரியா? லைவ் போயிட்டு இருக்கா? இப்போ என்ன பண்ணுற, லைவ் சேரை கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள மோர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உனக்கு தேவையான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இங்கே இருக்கும், லிங்க். ஓகே, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, பட் திஸ் இஸ் த கான்செப்ட், அவ்வளோதான். சரியா? எலிசா டீச் பண்ணும்போது, எலிசா டீச் பண்ண அலிஷா, ஏய் உண்மையாக நல்ல கொஞ்சம் எனக்கே சிரிப்பு வந்துருச்சா? அலிஷா டோன்ட் டேக் மீ ராங், நான் டப்புன்னு சொல்லிட்டாங்க. எலிசா டீச் பண்ணும்போது அலிஷா வந்துருச்சு. ஓகே ஓகே ஃபைன். நான் கிரானைட் போட்டுட்டு இருக்கேன். அது கிரானைட்டா, அது கிரெனேட்ரா? ஏன்டா சோதிக்கிறீங்க? ஐயோ, உங்களெல்லாம் வச்சு எப்படா சமாளிக்கிறானுங்க? நீங்களும் ஆஃப்லைனில் தான், நான் எப்படி சமாளிப்பேன் இங்கே யோசிச்சாலே தலைவலிக்குது எனக்கு. எஸ், அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண வேண்டாம் பசங்களா, ஃப்ரீ தான்டா அது. ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது அதுக்கு அமௌண்ட் அப்படிலாம் தான் எப்போ கோடி சொன்னிருப்பேனே. சரியா? அமௌண்ட்லாம் இல்லை. சரியா? ஓகே, organism and population. What are synonyms? Give an example. முடிக்க போறோம்டா, அவ்வளவு ஈஸி. What are synonyms? Give an example. Synonyms என்ன ஈஸியா பாருங்க. The organisms which can tolerate only a narrow range of temperature. குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் மட்டுமே அவன் தாங்குவான், அதுக்கு மேல போயிடுச்சுன்னா செத்துருவான். ஸோ அவன் யாரு? fish, frog, lizards and snakes. Okay, only a குறிப்பிட்ட amount of temperature. Okay, பிளேக் அப்படிதான் சொன்னா. சரி, ஓகே. வாட் இஸ் அக்ளிமடைசேஷன்? அடுத்த கேள்வி. வாட் இஸ் அக்ளிமடைசேஷன்? பார்த்துருவோமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். அக்ளிமடைசேஷனா அடாப்டேஷனோட இன்னொரு பேர் தான் அக்ளிமடைசேஷன். என்ன சார் சொல்றீங்க? நல்லா யோசிடா. இங்க பாருங்க, அனிமல்ஸ் ஆர் நோன் டு மாடிஃபை தேர் ரெஸ்பான்சஸ் டு என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ். இந்த நேச்சர் மாற மாற மனிதர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கரெக்டா? அப்படி இருக்கும்போது this is known as acclimatization. எக்ஸாம்பிள் சொல்ல கேளுங்க. This is observed in people who have moved from the plains to higher altitude. அதாவது இந்த பிளெயின்ஸ்ல இந்த மாதிரி இடத்துல இருந்து ஊட்டி, குன்னூர், இமாச்சல் அந்த மாதிரி இடத்துல வாழ போற மக்கள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளேயே நிறைய ஆர்பிசிஸ் வந்து நிறைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது ஆக்சிஜன் டிமாண்ட் பயங்கர கம்மியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கம்மி ஆக்சிஜன் இருக்கும்போது நம்ம ஆர்பிசி ஜாஸ்தி பண்ணி இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் கொடுத்தே ஆகணும். ஓகே, புரிஞ்சுதா? This helps them to go with lower atmospheric oxygen, higher oxygen demand. Simple. Clear பசங்களா? அடுத்து explain hibernation and estivation with an example. பாத்துருவோமா? Hibernation and estivation with an example. பாத்துருவோமா? கண்டிப்பா பேசலாம். ஓகே, ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் ரொம்ப ஈஸி. இந்த அனிமல்ஸ்க்கு நான் சொன்னேன்ல, சில அனிமல்ஸ்க்கு சில டெம்பரேச்சர் வாழ முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒதுங்கிடணும். அவங்க வந்து அப்படியே மறைமுகமாக ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு கோஸ்ட் மூடுக்கு போயிடுவாங்க. அதுதான் இந்த ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன். நல்லா கவனிங்க. இன் சர்டன் கண்டிஷன்ஸ், இஃப் த ஆர்கனிசம் இஸ் unable to migrate, it may avoid the stress by becoming inactive. This is seen commonly in bears going into hibernation during winter. அதாவது ஹைபர்னேஷன் டைம்ல வின்டர் சீசன் வருதா, அந்த வின்டர் சீசன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதுதான் ஹைபர்னேஷன் சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, some snails and fish go into estivation to avoid summer related problems like heat and desiccation. ஓகே, இதுவே சம்மர் டைம்,
சம்மர் டைம் எனக்கு இது முடியாதுப்பா தாங்காதப்பா இந்த வெயில் தாங்கப்பா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கேயே போய் தூங்கிடுவாங்க ஒதுங்கிப்பாங்க. அது பேர் தான் எஸ்டிவேஷன். ஹைபர்னேஷனா வின்டர், எஸ்டிவேஷனா சம்மர். ஹைபர்னேஷனா வின்டர், எஸ்டிவேஷனா சம்மர். புரிஞ்சிருச்சா? ஸ்டேட் ஆலன்ஸ் ரூல் அண்ட் பெர்க்மன்ஸ் ரூல். ஸ்டேட் ஆலன்ஸ் ரூல் அண்ட் பெர்க்மன்ஸ் ரூல். குயிக்கா பார்த்துருவோம்னா இது ஒரு கிரியேட்டிவ் தான், நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்ம பார்த்துடலாம். பார்த்துருவோமா? ஓகே, yes. So Allen's rule பாருங்க, warm blooded animals living in cold climates have shorter limbs, ears and others. ரொம்ப ஈஸிடா. அதாவது இந்த கோல்டர் கிளைமேட் இருக்குல்ல, இந்த கோல்டர் கிளைமேட்ல வாழ்றவங்களோட காது லிம்ஸ், அதாவது அப்பெண்டைஸ் எல்லாமே குட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அதே ஸ்பீஷியஸ் ஒரு வார்மர் கிளைமேட்ல வாழுதுன்னா இன்னும் ஈஸியா சொல்ற பாருங்க. ஒரு பெங்குயின் வந்து ஒரு -20°C வாழுதுன்னு வச்சுப்போம். அப்போ அவனோட கை காலில் குட்டியா இருக்குங்கிறாங்க. அதே பெங்குயின் ஒரு 20°C வாழுது, அப்போ 20°C வித்தியாசம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பெருசாகுங்கிறாங்க. ஏன்னா இந்த ஆலன்ஸ் ரூல் படி கோல்டர் ரீஜன்ஸ்ல இந்த அப்பெண்டிஸ் குட்டியா இருக்கும்போது ஹீட் பெருசா அப்படியே ஈஸியாக ரிலீஸ் ஆகாது, குட்டியாக இருக்கப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்குங்கிறாங்க. ஓகே, இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு இப்போ வேகுதுன்னா இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக எனக்கு ஸ்வெட் ஆகும். அது எனக்கு இடம் இவ்வளோனா இவ்வளோ தானே வேகும், இவ்வளோ தான் ஸ்வெட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஹீட் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பெர்க்மன்ஸ் ரூல் பாருங்க, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஹவ் லார்ஜர் பாடி சைஸ் இன் கோல்டர் ரீஜன் தென் வார்மர் ரீஜன்ஸ். அதே நீ பேர்ட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பா பார்க்கும்போது வார்மர் ரீஜன்ஸ்ல வந்து அவனுக்கு எப்படி இருக்கும், சாரி ஆக்சுவலி லார்ஜர் பாடி சைஸ் இன் கோல்டர் ரீஜன்ஸ், கரெக்ட். அதே பெங்குயினை நீ வந்து ஒரு கோல்டர் ரீஜன் எடுத்தீங்கன்னா பெருசா இருப்பான், நல்லா பெருசா இருப்பான். ஏன்னா அது உனக்கு புரியுமான்னு தெரியல, நான் சொல்ற கவனி. உள்ளுக்குள்ள வால்யூம் ஜாஸ்தி கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ கம்மியா இருக்கும். ஓகே, இது புரியலன்னா பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோ, இது சின்ன விஷயம் தான்டா. என்னன்னா கோல்டர் ரீஜன்ஸ் போகும்போது பேர்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும், வார்மர் ரீஜன்ஸ்ல பேர்ட்ஸ் எல்லாம் குட்டியா இருக்கும். இதுக்கு ஆக்சுவல் காரணம் வால்யூமும் சர்ஃபேஸ் ரேஷியோ காரணம் தான். அதனால மட்டும்தான் அவங்க அந்த ஹீட்டை வந்து ட்ராப் பண்றதுக்காக. ஓகே, நல்லா குண்டு குண்டா பெருசா இருந்தா ஹீட் ட்ராப் ஆகும், குட்டியா இருந்தா ஹீட் ட்ராப் ஆகாது. கரெக்டா இல்லையா? ஓகே, எஸ். வாண்ட் ஹாவ்ஸ் ரூல் பாத்துருவோமா? அடுத்த கிரியேட்டிவ் क्वेश्चन வாண்ட் ஹாவ்ஸ் ரூல். இந்த மூணு கிரியேட்டிவ்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு ரூல்னால. வாண்ட் ஹாவ்ஸ் பாருங்க, அதாவது எல்லா 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது மெட்டபாலிசமோட ரேட் வந்து டபுள் ஆயிருது. இப்போ 20 ஸ்பீட்ல ரேட் நடக்குது, 20 ஸ்பீட்ல வந்து மெட்டபாலிசம் நடக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துல நான் 10 டிகிரி தூக்குறேன், அப்போ அந்த 20ங்கிறது 40 ஆயிரும், இதுங்கிறது 40 ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, or the reaction rate is halved when with the decrease of 10°C. அப்போ இந்த ரியாக்ஷன் ரேட் 20ங்கிறது நான் 10 ஆக்குறேன்னா இந்த 10°C கம்மி ஆயிரும்னு அர்த்தம். ஓகே, அதாவது 10 டிகிரி நீ ஏத்துனீனா 20 40 ஆகும், 10 டிகிரி கம்மி பண்ணினா அங்கிருந்து ஹாஃப் ஆயிரும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரியுதா? அவ்வளோதான் அடுத்துக்கு, அவ்வளோதான். when temperature 10°C is increased, நீங்க 11th பயோமாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பட் பயோமாலிகுல்ஸ் படிச்சிருப்பீங்க. சரியா? அடுத்து biodiversity and conservation. yes we're going to wind it up. okay, பாத்துறோமா? சூப்பர். what is mass extinction? அப்படியே மாஸா இறந்து போயிடும், அதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறீங்களா? ஓகே, அடிக்கடி இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால ஓகே, டோன்ட் மைண்ட். ஸோ மாஸ் எக்ஸ்டிங்ஷன் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி மாஸா சாகிறது இல்லை, ஒரு மாஸா சாகிறது. ஓகே, ஸோ பாருங்க, mass extinction is the rapid large scale loss of a significant percentage, that is roughly 75% of the earth's species within a short geological time, often caused by catastrophic environmental shift. அதாவது திடீர்னு ஒரு நடக்கும், திடீர்னு ஒரு சுனாமி, திடீர்னு ஒரு சூறாக்காத்து வருதுன்னா ஒரு கூட்டமான ஸ்பீஷிஸ் இறந்தா போகும், அதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். புரிஞ்சா பசங்க? ஈஸியா இருக்கா? ஓகே, கிளியர். லெசனா கவனி. எஸ், வெரி குட். மெசாக்கர் ஒருத்தர் கொல்றது, ஒரு கூட்டத்தை கொல்றது மெசாக்கர், கூட்டமா இறந்து போகிறது மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, இங்க யாரும் கொல்லல, அவங்களே இறந்து போறாங்க. புரிஞ்சிருச்சு? சூப்பர், அவ்வளவுதான். வாட் யூ மீன் வித் டேர்ம் கோ எக்ஸ்டிங்ஷன்? கோ எவல்யூஷன் வேற, கோ எக்ஸ்டிங்ஷன். ஒன்னா வாழ்றது கோ எவல்யூஷன், ஒன்னா இறக்குறது கோ எக்ஸ்டிங்ஷன்.
ஓகே பாருங்கடா, நமக்கு இந்த ஆர்கிட் பீஸ் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த ஆர்கிட் பீஸ்ல ஃபாரஸ்ட் ட்ரீஸ்ல ஒருத்தன் இல்லைன்னா அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஃபாரஸ்ட் ட்ரீஸ் இல்லைன்னா ஆர்கிட் பீஸ் அழிஞ்சிருவாங்க, ஆர்கிட் பீஸ் இல்லைன்னா ஃபாரஸ்ட் அழிஞ்சிருவாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் அழிஞ்சிருவாங்க. ஓகே, இதான் சொல்லலாம் கோ எக்ஸ்டிங்ஷன், ஒன்னா இறந்துருவாங்க. கோ எக்ஸ்டிங்ஷன் ஸ்பீஷிஸ், the loss of species as a consequence of the extinction of another. Consequence of the extinction of the another. Red data book, what do you know about it? Red data book என்றால் என்ன, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? பாருங்கடா, Red data book or red list is a catalog of taxa facing the risk of extinction. இந்த Red data bookல நமக்கு என்ன இருக்கு, எல்லா தேவையான எல்லா டேட்டா இங்க இருக்கும். என்ன டேட்டா இருக்கு, அழிஞ்சு போற அழிய காத்திருக்கக்கூடிய அனிமல்ஸ் டேட்டா. எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இல்ல, தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ப்ரிசர்வ் பண்ணலாம். இப்போ அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது காப்பாத்துருக்குன்னு. ஓகே, ரிசல்ட் டேல நாங்க எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் மாதிரி தான் இருப்போம் போல. நீங்க மட்டும், நானும் தான். உங்க ரிசல்ட் வரும்போது நானும் உங்க கூட சேர்ந்து மண்ணோட மண்ணா போயிடுவேன். சரியா? என்னடா வாத்தியார் அப்படின்னு கேட்பானுங்க, ஐயோ அப்படின்னு போயிட வேண்டியதா. கரெக்டா? ஓகே, so IUCN, International Union of Conservation of Nature and Natural Resources, which is renamed as WCO, World Conservation Union. இவனுதான்டா மெயின், இவனுதான் மெயின். சரியா? The concept red list was mentioned in 1963. Simple. ஓகே, புரிஞ்சு நம்புறேன். அடுத்த கேள்வி, அமேசான் காடுகளில் ஏன் பூமியின் லங்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? லங்ஸுக்கு தமிழ் என்ன சொல்ல மறந்துட்டேன்டா. லங்ஸ் தமிழ் ஷிட், லங்ஸ்ல தமிழ் என்ன சொல்லுவோம்? லங்ஸை anybody can help me guys? இதயம் மறந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே தமிழ்ல அழகா சொல்லணும், மத்த அந்த ஃப்ளோ போயிடுச்சு. யாராவது சொல்லுங்க பாப்போம், குயிக்கா சொல்லுங்க. நான் கொடி காத்த கும்பல் மாதிரி உங்களை விட மாட்டேன் சார். டே இப்பெல்லாம் சொல்லி கடைசியில மண்ணோட மண்ணா போச்சிடாதீங்கடா. நுரையீரல் கரெக்ட். எஸ், அமேசான் காடுகளை பிளானட்டுக்கு தமிழ் மறந்துட்டேன். ஐயோ, பூமிங்கிறது எர்த், பிளானட்டுங்கிறது என்னடா சரி விடு, இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Amazon forest is considered to be the lungs of the planet. Justify this statement. எதனால அப்படி சொல்றோம்? Amazon rainforest is known as the lungs of the planet since a greater proportion, அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்னும் கொடூரமான கேஸை நல்ல லாங்கர் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன்ல இந்த பிளான்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றது இந்த இடத்துல, அமேசான் இடத்துல தான். ஓகே, மனிதன் செய்த தவறால், மனிதன் உருவாக்கிய கான்சிக்வென்ஸால் ஆன இந்த CO2வை மொத்தமா இந்த அமேசான் ஃபாரஸ்ட் அப்படியே எடுத்து நம்மளை காப்பாத்துறதுனால இந்த லங்ஸ்னு சொல்றோம். சரியா? கிரகம், கோலம். ஓகேடா, ஓகே கோல் கரெக்ட். ஓகே, ஸோ தமிழ்ல சொல்லலாங்கிறீங்க, சொல்லிடுவோமா? ஓகே, அமேசான் காடுகளை இருடா நான் ஃப்ளோ மிஸ் ஆகி சொல்ல. அமேசான் ஃபாரஸ்ட் அமேசான் காடுகளை கோள்களின் நுரையீரலாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? ஓகே, இப்போதான் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. நன்றி கைஸ், நன்றி. நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, நம்பிக்கை இருக்கு. ஓகே, எஸ். அடுத்த கேள்வி, compare and contrast the in situ and ex situ conservation. This is also a repeated question, they will ask you. Okay, கண்டிப்பா இது half yearly கொண்டு ரிப்பீட் இருக்கு, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. in situ and ex situ conservation பாத்துறோமா? எஸ். ஸோ in situ நான் என்ன பண்றேன், அவன் இடத்துக்கு போய் அவனை பார்த்துக்கிறது in situ. ex situ அவன் இடத்துல பார்த்துக்கிறால முடியாது, ஸோ அவனை எடுத்துட்டு வந்துட்டு நான் ஒரு இடத்த வச்சு அவனை பார்த்துக்கிறேன். சிம்பிள். in situ going to that place, ex situ out of that place. Okay, in ex. So conservation of plants and animals in their natural habitat, example national parks. ex situ conservation பாருங்க, conservation of selected or rare plants or animals in place outside their natural habitat, example off-site collections. புரிஞ்சுதா? நன்றி ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், நன்றி. நானும் கிட்டத்தட்ட சேமா சொல்லியிருக்கேன் நம்புறேன். எனக்கு ஒரு 2-3 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன் கரெக்டாக சொன்னதுக்கு. சரியா? ஓகே, அடுத்து என்வைரன்மெண்டல் இஷ்யூ தான். வெகன் வைண்ட் அப். ஓகே, என்வைரன்மெண்டல் இஷ்யூ ஈஸியாக முடிச்சிடலாம். இது 10 ஸ்லைடு தான், காரணம் முடிச்சிடலாம். வாட் இஸ் ரெஃபர் டு அஸ் பயோமேக்னிஃபிகேஷன்? இது ரொம்ப முக்கியமான கேள்விடா. பயோமேக்னிஃபிகேஷன் என்றால் என்ன? பயோமேக்னிஃபிகேஷன் என்றால் என்ன? நல்லா கவனிங்க, சொல்லித்தரேன். இங்க பாருடா, அதாவது
சில நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். சில நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அழியாது, அழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்பீஷஸ்குள்ளே போகுதுன்னா அங்கேயும் அழியாது. அந்த ஸ்பீஷஸ் சாப்பிட்ற இன்னொரு ஸ்பீஷஸ்குள்ளே போயிடும், அங்கேயும் அது அழியாது. அந்த ஸ்பீஷஸ் சாப்பிட்ற இன்னொரு ஸ்பீஷஸ்குள்ளே போயிடும், அங்கேயும் அழியாது. அதை சாப்பிட்ற நமக்குள்ளே வந்துடும், அதுவும் அங்கேயும் அழியாது. அதான் விஷயம், புரியுதா? பாருங்க, when non-degradable substance enter the food chain, they do not get metabolized or broken down or expelled. உடையாது, மெட்டபலைஸ் ஆகாது, வெளியவும் போகாது. அதுக்கு பதிலாக அது வந்து அடுத்தடுத்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் கொடுக்குற இல்லை சொல்ல பாருங்க. ஒரு ஃபைட்டோ பிளாங்டன், அந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த ஃபைட்டோ பிளாங்டன் வந்து ஒரு டீக்ரேடபிள், நான் டீக்ரேடபிள். அதை வந்து ஒரு குட்டி ஃபிஷ் சாப்பிடுது. அப்போ அது என்ன, குட்டி ஃபிஷ்ஷில் ஜாஸ்தியாக இருக்கும். குட்டி ஃபிஷ் நிறைய சாப்பிடும்ல, அந்த குட்டி ஃபிஷ்ஷை ஒரு பெரிய ஃபிஷ் சாப்பிடுது. அப்போ அந்த பெரிய ஃபிஷ் என்ன பண்ணுது, ஒரு குட்டி ஃபிஷ்ஷை சாப்பிடுமா, நிறைய குட்டி ஃபிஷ்ஷை சாப்பிடும். அப்போ நிறைய உள்ளே போகுது. அந்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷை இன்னொரு பெரிய ஃபிஷ் சாப்பிடும், அது நிறைய சாப்பிடும். அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிடுவோம், நமக்குள்ளே வந்துடும். இவ்வளோ விஷயம். பயோ மேக்னிஃபிகேஷன் பயோரம்ஷன் ஒன்றும் இல்லைடா, ரெண்டுமே வேறடா. cadmium கரெக்ட். ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக். ருத்ராம்பிகா ஓகே இல்லைடா. ரிசல்ட்ஸ் இஸ் லீத்தல் கரெக்ட். ரெண்டுமே வேறு. பயோ ரெமிடியேஷனாக நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், பிளான்ஸ் அனிமல்ஸ் ஆர்கனிசம்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறோம். பயோ மேக்னிஃபிகேஷனாக பிரச்சனை பெருசாகிட்டே போகுது, மேக்னிஃபை ஆகுது. இப்படி இருக்கிற பிரச்சனையை வந்து இப்படி மேக்னிஃபை பண்ணுறோம். இந்த இப்படி குட்டியாக இருக்கும்போது நம்ம ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி. ஓகே, எஸ், ஈஸியஸ்ட் பயோலிசம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, give the expansion of CFC PAN. பார்த்துருவோமா? பாருங்க, chlorofluorocarbon CFC, peroxyacetyl nitrate PAN. ஓகே, chlorofluorocarbon peroxyacetyl nitrate. புரிஞ்சுதா? இதுவும் ஈஸியாக நினைக்கிறேன். அடுத்தது, what is meant by சமீர்? சமீர்னா என்னது? யாருக்கு ஒரே வார்த்தை பதில் சொல்ல பார்ப்போம். சமீர் என்ன, ஒரே வார்த்தை பதில் சொல்லுங்க பார்ப்போம். anybody can tell me? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Samir. Who can tell? We know this, no? We taught you this in 1 mark. 1 markல பார்த்து இந்த கொஸ்டின். யாருக்கு ஞாபகம் இருக்கு? சீக்கிரமா சொல்லணும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். அலிசா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்காங்க, நீங்க எங்களை இப்படி ஓட்டக்கூடாது, புரியுதா? ஆப் அவ்வளோதான்டா. Samir is an app provides hourly updates on the National Air Quality Index published by CBCB. ஓகே, CPCB ப்ரொடியூஸ் பண்ணுற AQI ன்னு சொல்லுவோம். அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆப். ஓகே, அதில் தெரியும் நம்ம ஒரு தண்டவாளம் அண்டவாளம் எல்லாம். வாட் இஸ் ஸ்மாக் அண்ட் ஹவு இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ்? ஸ்மாக்னா என்ன? ரொம்ப ஈஸி. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக். பாருங்க, ஸ்மோக்கையும் எங்கே இருக்கு, நாங்கள் எழுதிட்டா, ஸ்மோக்கையும் ஃபாகையும் சேர்த்து விட்டால் அது பேர் ஸ்மாக். ஓகே, so the type of air pollution is caused by tiny particles in the air. The word comes from a mixture of words smoke and fog. Smoke can make breathing more difficult, especially for people with asthma. Smoke also affects plants and animals. It damages crops as well as causes health problems in pets, farm animals and human beings. ஓகே, ரொம்ப கொடூரமான உண்டாது இந்த ஸ்மோக். சரியா? அவ்வளோதான்டா, அது ஒரு செயலி. ஓகே, ஃபாக் ப்ளஸ் ஸ்மோக் அவ்வளோதான். கரெக்ட். சூப்பர். அப்போ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் எழுதிடுவீங்க. அடுத்து, வாட் இஸ் 4R ஸ்டாண்ட் ஃபார்? 4R எதை குறிக்கும்? 4R எதை குறிக்கும்? ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். கிளியர்? இதெல்லாம் ஈஸி தான், கண்டிப்பாக எழுதிடுவீங்க, ஆனால் விட்டுறக்கூடாது. டிஃபைன் அண்ட் எக்ஸ்பேண்ட் BOD. ஓகே, ஆர்த்திகா பாருங்க, அவ்வளோதான் ஆர்த்திகா. கரெக்ட். கரோஷன், பில்டிங், பிரீத்திங், ஆஸ்மா. சூப்பர் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, எக்ஸ்பேண்ட் அண்ட் டிஃபைன் BOD பாருங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஈஸியாக சொல்ற கேளுங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லலாம். இப்போ நல்லா பாருங்க, BOD refers to the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized with bacteria. அதாவது BODங்கிறது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறது, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியலை கன்சியூம் பண்ணி வெளியே வர அந்த வேல்யூ தான் BOD.
அப்போ பிஓடி ஜாஸ்தியாக இருக்குன்னா மைக்ரோஆர்கனிசம் அங்கே ரொம்ப கொடூரமாக இருக்கான்னு அர்த்தம். அவன் ரொம்ப ஹெவியாக இருக்கான், எல்லாத்தையும் சாப்பிட்டு பிஓடி ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கான். அப்போ பிஓடியை கம்மி பண்ணால் மட்டும்தான் மைக்ரோஆர்கனிசம் அங்கே கம்மியாகும். புரிஞ்சுதா? பர்த் ஆஃப் டேட் தம்பி, நமக்கு இன்னும் எக்ஸாம் முடியல, நம்ம இப்படி ஓட்டிக்கிட்டு நம்மளே மாட்டிப்போம், பண்ண வேண்டாம். ஓகே, அலிஷாக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு தைரியமாக சுற்றிட்டு இருக்க அந்த பொண்ணு, கரெக்டா? நம்ம அப்படி இல்லைப்பா, நமக்கு இன்னும் 5 நாள் இருக்கு, படிக்கணும். ஓகே பசங்களா, முடிச்சாச்சுடா. நான் வெற்றிகரமாக உங்களுக்கு தேவையான ஜுவாலஜி கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு பாட்னி கொஞ்சம் கூட கிரியேட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தரேன், சரியா? நீங்கள் கண்டிப்பாக புக் பேக் படிப்பீங்க, அதையும் சொல்லி கொடுப்பேன். கொஞ்சம் கிரியேட்டிவ் ஜாஸ்தியாக தரேன், சரியா? மார்னிங் செஷன் தானே, படிச்சுக்கலாம். நம்ம வந்து சென்டர் மிஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ பசங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன்டா. தயவு செஞ்சு இன்னைக்கு உட்காருங்க, 8 மணிக்கு டின்னர் சாப்பிடுங்க, 8:30க்கு ஷார்ப்பாக உட்காருங்க. இல்லை நீங்கள் எப்போ டின்னர் சாப்பிடுங்களோ அங்கேருந்து 1/2 மணி நேரம் உட்காந்து விடிய படிக்க வேணாம், கடன்னு 2 மார்க்ஸ் படிங்க. 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு எல்லாம் தெளிவாக படிச்சு முடிச்சிருங்க, சரியா? ஓகே, எஸ் மார்ஷல், ஐ வில் டெக்ஸ்ட் யூ, நோ ப்ராப்ளம். ஓகே, பாட்னி எப்படா இன்னும் பாட்னி எழுதி, எப்படா பாட்னி, எப்போ பாட்னி எக்ஸாம் உங்களுக்கு? ஜுவாலஜி முடிச்சிட்டிங்களா? அதனால தான் ஜுவாலஜி கிளாஸில் வாய் பேசுறீங்க. எஸ், அது பசங்களா யாராவது நீட்டை வந்து ட்ரீம் பண்ணுறீங்க, எனக்கு எஸ் நான் நீட்டை ட்ரீம் பண்ணேன்னா எக்ஸ்ப்ளோர் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குன்னா 27ஆம் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கணும். உங்கள் எக்ஸாம் முடிச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. 10,000 ஜிஎஸ்டி கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு தேவை எல்லாமே கிடைச்சிடும். ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒன்றுமே படிக்கல சார்னா கூட அந்த 1 மந்த்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அது போக நமக்கு ஜிஐபிங்கிற எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து அப்படியே ப்ரீ நீட் மாதிரியே இருக்கும். 20 மேலே எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அது நீங்கள் ஈஸியாக இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். எஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, நமக்கு ஆன்லைன்லேயும் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் மாதிரி ஆன்லைன்லேயும் கூட 3,999 ரூபாய்க்கு நமக்கு ஆன்லைன்லேயும் கிராஷ் கோர்ஸ் இருக்குது, சரியா? எஸ், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கண்டிப்பாக தரேன். குரூப்பில், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் கண்டிப்பாக பிடிஎஃப் இருக்கும், சரியா? பிஓடி எக்ஸ்பிளைன் பண்ண கேளுங்கடா. பிஓடிங்கிறது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது ஒரு வாட்டர் ஏரியா, ஒரு அக்வாட்டிக் ஏரியாவில் இந்த மைக்ரோ ஆர்கனிசம் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக நம்ம ஈஸியாக பிஓடி வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த மைக்ரோ ஆர்கனிசம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும்ல, தண்ணிக்குள்ளே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாம் சாப்பிட்டு பிஓடிங்கிற டிமாண்டை ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் தேவை ஜாஸ்தி பண்ணி, ஏன்னா இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான், அப்போ தேவை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தேவை ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கனிசம் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளை வந்து சாவடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மைக்ரோ ஆர்கனிசமாக கொல்லணும். அதெல்லாம் கொல்லி ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவையான அளவு கம்மியாகும். ஸோ ஆர் எய்ம் இஸ் டு ரெடியூஸ் த பிஓடி. புரிஞ்சுதா? என்ன சாப்டர் செஷன்டா கேட்குறீங்க ஏஞ்சல்? நீங்கள் என்ன சாப்டர் என்னன்னு மீன் பண்ணுங்க. 1 வேர்ட்ஸ் கேட்குறீங்களா, இது கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், சரியா? அண்ட் இது எல்லாமே உங்கள் சீனியர்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல் தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். சிஎம்சியில் இருக்காங்க, வெள்ளூரில் இருக்காங்க, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் குட்டியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே ஃபைன், கிளியர்? எஸ், டிக்ரீஸ் இன் பிஓடி, ஏன்னா நீ வந்து அந்த ஆர்கனிசம் கொண்டுட்ட, அப்போ பிஓடி கம்மியாக இருக்கும். அப்போ உனக்கு வந்து பொல்யூட்டன்ட் கம்மியாக இருக்குன்னு நான் தண்ணியை குடிச்சிக்கலாம்னு அர்த்தம், சரியா? டிஎன் போர்டோ டிஎன் ஆல் கிளியர்? ஹாப்பி ஆயிட்டீங்களா? நானும் ஹாப்பி, நீங்களா ஹாப்பி? பசங்களா தயவு செஞ்சு நீங்கள் போய் உட்காந்து படிங்கடா. 2 மார்க்ஸ் ஜுவாலஜியோட ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிஞ்ச 1 மார்க்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பாட்னி அதே மாதிரி படிங்க. ஓகே, ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிங்களா, சரியா? கண்டிப்பாக எந்திரிக்க முடியும், கண்டிப்பாக எந்திரிச்சு படிங்க. 10 மணிக்கு ஷார்ப்பாக லைவ் வந்துருங்க. நம்ம ரிவிஷனும் முடிச்சு கிரியேட்டிவ் முடிச்சு பாட்னி 2 மார்க்ஸையும் முடிச்சிடலாம். ஓகே, பசங்க நிறைய பேத்துக்கு சரி 2 மார்க்ஸ் படிக்கணுமா 5 மார்க்ஸ் டவுட். நான் சொல்ல கேளுங்க, ஜென்ரலாக 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்னு படிங்க. இது நம்ம 3 நாள் முடிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம 2 மார்க்ஸ் ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு 2 மார்க்ஸ் பாட்னி 5 மார்க்ஸ் முடிஞ்சிடும். ஜுவாலஜி 5 மார்க்ஸ் முடிஞ்சிடும். நாளைக்கு 5 மார்க்ஸ் பாட்னிக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பல்சரி முடிச்சிருவோம். அப்போ அது முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செஷனே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக 5 மார்க் எடுப்போம். அப்போனா நீ என்ன பண்ணலாம், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்பல்சரி கவர் ஆனனால நீ குயிக்காக அது ஒரு ரிவிஷன் மாதிரி சாப்டர் வைஸ் நீ ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்போ அதோட என்ன ஆகுது, உனக்கு கரெக்டாக 3 இன்னையோட சேர்த்து 2வது நாள் உனக்கு என்ன ஆகுது, 2வது இல்லை 3வது நாள் என்ன ஆகுது, மொத்த சாப்டருக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் முடிச்சுட்டா நீ இண்டிவிஜுவல் ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, 4 நாளில் நம்ம ஈஸியாக 2வது நாள் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே, 2வது நாள் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவேன். 3வது நாள் நீ உட்காந்து ஃபுல்லாக நீ லெசன் ரீட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு 4வது நாள் நமக்கு இதுவும் பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ரியல் லைஃப் கொஸ்டின் பேப்பர். ஓகே,
புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்காடா? புரிஞ்சுதா பசங்களா? எக்ஸாம் டேட்டை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸாம் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். எக்ஸாம் டேட்டை கொஞ்சம் கமெண்ட்ல கன்ஃபியூஸ் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்கடா பார்ப்போம். ஆமாம் 23rd தான். இப்போ 19, 20, 21, 22 ஆமாம் 4 நாள் இருக்கே. கரெக்டாக தானே பிளானு? நாளைக்கு நமக்கு தேவையான நம்மக்கிட்ட பிளான் ரெடியாக இருக்கு. ஒரே நிமிஷம். एक मिनट बाइस 8 minutes. ஆமாண்ணா கரெக்டாக பிளான் பண்ணிக்கோ. சரியா? எல்லாமே ப்ராப்பராக பிளான், சேம் பிளான் தான். ஸோ நம்ம 19ஆம் தேதிக்குள்ளே எல்லா 3 marksக்காக முடிச்சுட்டு 20க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் கம்ப்ளீட் ஆல் த 5 marks ஆல்சோ. ஓகே, அதாவது 20க்குள்ளே நம்ம எஸ் கம்பல்சரி முடிச்சிருவோம். 21 5 mark முடிச்சு கொடுத்துருவோம் ஃபுல்லாக. 22 நீ என்ன பண்ணலாம், நீ படித்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் ரிவிஷன் பண்ணலாம். சரியா? திஸ் இஸ் த பிளான். கிளியர்? ஆர்த்திகா நத்திங் டு வரி. உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க் ஜுவாலஜி 2 marks நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே, இந்த பிடிஎஃபை ஃபுல்லாக படிச்சுட்டு ஜுவாலஜியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 marks கண்டிப்பாக படிச்சு முடிச்சு நைட்டு தூங்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீங்கள் காலையில் பாட்னி படிப்பீங்க, பாட்னி அதே மாதிரி காலையில் தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, நான் சொல்கிற பிளான் மட்டும் ஃபாலோ, ரொம்ப யோசிக்கிறீங்களா? இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, காலையில் எந்திரிச்சு பாட்டனி 2 marks ஃபுல்லாக படிச்சுட்டு அதே மாதிரி 10 மணிக்கு லைவ் ஷார்ப்பாக வரீங்க. நான் கிரியேட்டிவ் கொடுப்பேன், பிவைக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி 2 marks ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 marks பண்ணுவோம். 3 marks பண்ணும்போது உங்களுக்கு 2 marks படிச்சதுக்கான பயன் அங்கே தெரிய வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அங்கே ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. சரியா? சரியா பசங்களா? யார் டவுட் இருக்கா? ஸோ நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணுவோமாடா பசங்களா? கிளியர்? ஓகே, ஸோ கைஸ் see you soon. நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு காலை 10 மணிக்கு ஷாப்பாக வந்துருங்கடா. டேக் கேர், ட்ரிங்க் குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், டேக் ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட், eat healthy. We'll see you tomorrow. Okay, bye bye, take care.